गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वाकर्ताविव संपृक्तो वाकर्त प्रतिपत्तये सह पितरो वंदे पार्वती परमेश्वरो। नमः पार्वतीपतये महादेव। मातर्मे मधुकैडभग्नि महिष प्राणापहारोध्य में हेला निर्मित धूम्रलोचनवदे हे चंडमुंडार्ति निशेषीकृत रक्त बीज तनुजे नित्ये निशुंपापहे शुंभध्वंसिनी संहर आशु धुरितम दुर्गे अंबिके। ओम नमश्चंडी। सर्वस्याध्या அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம்னா சண்டியை சொல்றோம். நான் சொல்றேன்னா நான் சொல்லல, மார்க்கண்டேய புராணத்தில் முதல் ரகசியத்தில் அவர் சொல்கிறார் சர்வஸ்யாத்யா மகாலட்சுமி. சர்வசாத்தியானாக்க எல்லா சர்வ காரண பூதான்னு ஆயிடுறது. பாஸ்கர் ராயர் பாவனோபனிஷத்து எடுத்து சொல்கிற போது பாவனோபனிஷத்து எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா சர்வ காரண பூதா சக்தி. எல்லா இடத்துலையும் இந்த ஆத்தியான்னு சொல்கிற போது முதல்ல நம்மளுக்கு ஞாபகம் வந்துடுறது சண்டி. ஆமாம், இப்போ சொன்னாப்புல இந்த ஆத்தியாவை ஆத்தியமாக முதல் வருஷம் பிறந்த உடனே நம்ம பேசுகிறோம். இவ்வளோ பெரிய புடுப்பனம் நம்மளுக்கெல்லாம் இருக்கணும், இல்லைன்னா இதை பற்றி பேசுகிறதுக்கான புண்ணியம் நம்மளுக்கு கிடச்சிருக்காது. ஏதோ ஜென்மாந்தரத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண ஏதோ ஒரு புண்ணியத்தினுடைய லவலேசத்தினால இந்த வருஷம் ஆரம்பத்தில் எல்லாத்துக்கும் ஆரம்பமானவளை பற்றி பேசுகிறதுக்கான புண்ணியம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அவளுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கணும். ரெண்டாவதாக எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத மஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் அப்படின்னு ஆஞ்சநேயரை பற்றி சொல்கிறோம். என்னடா அதை ஆரம்பித்த உடனே ஆஞ்சநேயரை பற்றி பேசுகிறியே, முடியறது ஏதானே எல்லாரும் ஆஞ்சநேயரை பற்றி பேசுவான்னு நினைக்காதீங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எங்கெல்லாம் ராமநாமம் ஜபிக்கப்படுறதோ அங்கெல்லாம் தலையில் கையை கூப்பிண்டு கண்ணில் ஜலம் பெருக ஆஞ்சநேயன் நிற்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மாதிரி இத்தனை பேர் இங்கே குழுமி அவளுடைய பிரேரணையினால அம்பாளை பற்றி இன்னைக்கு பேசணும்னு நம்ம நினச்சிருக்கோம்னால் அவளோட சாநித்தியம் இங்கே பரிபூர்ணமாக இருக்குங்கிறதுல கொஞ்சமும் சந்தேகமே அவாவா. அதனால் மனசோ ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோன்னா இல்லை எல்லாத்துலேயும் மூணு ஒன்று வந்துடும் நம்மளுக்கு. சாப்பாடுன்னு எடுத்துட்டோம்னா சாப்பிட்றவன் ஒருத்தன், சாப்பாடு போடுறவா ஒருத்தர். ஏன் சாப்பாடு முதல்ல சொன்னீங்கன்னா அதுதான் நம்மளுக்கு ஈஸியாக விளங்கும், அதனால் அதை சொன்னேன். தியானம் தியாத்ரு தியேயம்ங்கிறோம். எதை சொன்னாலும் எல்லாத்துலேயும் ஒரு மூணு வந்துடுறது. குலம்ங்கிற வார்த்தைக்கு இந்த மூணுன்னு ஒரு அர்த்தம். குலத்துலேருந்து கவலம், கவலத்துலேருந்து கவலிக்கு. நான் அந்த ரூட்டில் இன்னைக்கு போகலை. இங்கேயும் ஒரு மூணோட அம்சம் இருக்கு. மூணோட அம்சம்னா சொல்லப்படுற தத்துவம், சொல்கிறவா, கேட்குறவான்னு ஒரு மூணு அம்சம் இருக்கு. எல்லா இடத்துலையும் அது வந்துடுறது. கூப்பிட்டாலும் கூப்பிட்டாட்டாலும் மூணா எல்லாம் வந்து நின்றுடுறது. இந்த மூணும் நன்னா எங்கே அமையிறதோ அதோட ரிசல்ட் நன்னா அமையிறது. இப்போ சொல்லப்பட போகிற விஷயம் என்னன்னா சண்டி தத்துவம். எவ்வளோ ஒரு வசந்த விஷயத்தை நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாது. அதில் ஒரு டிக் மார்க் ஆகிடுது. இப்போ கேட்குறவா இருக்காளே அவளுக்கு என்ன டிக் மார்க்கு அப்படின்னா, கேட்கறதுக்கு என்ன வேணும், காது வேணும், அவ்வளவுதானே வேணும்னா காது இருந்தால் மட்டும் கேட்குற விஷயம் அல்ல இது. காதை தாண்டி வேற ஏதோ ஒன்று இருந்தால் மட்டுமே கேட்கக்கூடிய விஷயம். அதை கூடி காதை தவிர வேற என்னமோ இருக்கிறவாளுக்கு மட்டுமே சொல்லக்கூடிய விஷயமும் இது. அர்ஜுனன் ஏதோ கேள்வி கேட்டான். இப்போ கிருஷ்ணர் சொல்றார், பக்தோசீதி சகா சேதி, நீ எனக்கு பக்தன், அது மட்டும் இல்லைப்பா நீ எனக்கு நண்பன், அதனால உனக்கு சொல்றேன் அப்படின்னா. நீ பக்தனாகவோ நண்பனாகவோ இல்லாத இருந்தால் நீ இந்த கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சுரதன் போய் சுமேதஸ்ட கேட்குறான், இவ்வளோ மூர்த்தியெல்லாம் சொன்னி இல்லை யாருப்பா ரொம்ப முதல்ல ஆரம்பிச்சவான்னு கேள்வி கேட்டான். அதுக்கு அவர் சொல்றார், பக்தோசீதி நமே கிஞ்சித்து தவ அவாச்சியம் நராதிப அப்படிங்கிற. ரொம்ப குப்தமான விஷயம் நீ கேட்ட, உனக்கு நான் ஏன் சொல்றேன்னாக்க நீ பக்தி இருக்கு உனக்கு, அதனால சொல்றேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை கேட்குறவாளுக்கு என்ன தகுதினா காது தகுதி இல்லை, பக்தி தகுதி. பக்தியும் ஸ்ரத்தையும் எங்கே இல்லையோ அங்கே இது நடக்காது. வேதம் சொல்றது தஸ்ய ஸ்ரத்தைவ சிரஹா ஆமோதோ உத்தர பக்ஷா பிரமோதோ தட்சிண பக்ஷா. ஸ்ரத்த ரொம்ப முக்கியம்.
இருக்கிறவா அத்தனை பேருக்கும் ஸ்ரத்தையும் பக்தியும் இருக்கிறதுனால தான் இங்கே எல்லாரும் குழுமி இருக்கு. ஏன்னா சனிக்கிழமை அன்னைக்கு நிறையா டிவி ப்ரோக்ராம் இருக்கு. சொல்லப்படுற விஷயம் தகுதியானது, கேட்க வந்திருக்கிறவா தகுதியானவா, சொல்கிறவாளுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்டால் எனக்கு தெரியல. எனக்கு தகுதி இருக்கிறதா எனக்கு தெரியல. என்னை விட வயசில் நிறைய பெரியவா, ரொம்ப புத்தியில் விசாலமானவா, ரொம்ப ஞானத்தில் பெரியவா, சாதனையில் பெரியவாள்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்கு. இருக்கிறபோது தைரியமாக அப்படி சொல்ல உட்காந்துருக்கேன்னா ஏதோ பிரேரணையும் நினச்சிட்டு சொல்ல உட்காந்துருக்கேன். பரம காருண்ய ரூபத்தோட அம்பாள் எனக்கு நாட்டில் இருந்து நல்லதை சொல்லப்படியா, ஒரு பொருள் குத்தமோ சொல் குத்தமோ ஏற்படாத நல்லபடியாக நல்ல வார்த்தையை சொல்லி அதன் மூலமாக எல்லாருள்ளேயும் ஸ்புரணத்தை ஏற்படுத்தி பிரம்ம சாயுஜ்யம் நம்ம எல்லாரும் அடையறதுக்கு வழிகோலணும் அப்படின்னு ஒரு நல்ல பிரார்த்தனையோட எனக்கு தெரிஞ்ச ஏதோ விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறேன். தான் சின்ன குழந்தைகளாக இருக்கிற போது சண்டி அப்படின்னு வார்த்தையை கேட்டால் நமக்கு தோன்ற அர்த்தம் வேறு. வார்த்தை குழந்தை ரொம்ப சண்டித்தனம் பண்ணுறதும்போ மாட்டோமா. அது எப்படியாப்பட்ட குழந்தையா இருக்கும்னா, 3 ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு 4வது ஐஸ்கிரீம் கொடுக்கலன்னு வீல்னு கத்துற குழந்தையா இருக்கும். அப்பா ஒன்று பின்னாடி போடுவார், உடனே உள்ளேருந்து ஒரு பாட்டி வந்துடுவோம். கடுகத்தின குழந்தை, அது பாவம் ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் கேட்கறது, அதை வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கில்லை, இவாளுக்கெல்லாம் குழந்தை வளர்க்கவே தெரியல அப்படின்னுட்டு ஒரு பட்டம் கொடுத்துருவோம். இந்த கடுகத்தின குழந்தை மலையத்தினா ஐஸை முழுங்கிருக்கு, அது இன்னொரு மலை வேணும்னு கேட்டுட்டு இருக்கு, அதனால அவள் கொடுக்க மாட்டேங்கிறா, அவள் அப்பாவோ அம்மாவோ கொடுக்க மாட்டேங்கிறா, அது பண்ணாது, அது கண்ணில் படாது இப்படி சொல்லுவா. நம்ம பார்த்துருக்கோம், இவரே சண்டித்தனம் பண்ணுறது இவாத்து குழந்தை அப்படி. இப்போ சண்டிங்கிறது எந்த மீனிங்கில் அங்கே யூஸ் பண்ணோம்? பிடிவாதம், அட்டம், ஆத்திரம், கோபம், தான் நினைச்சதை அடைஞ்சே தீரணம்ங்கிற ஒரு வெறி. அப்படி இருக்கிற நேரத்தில் அதை வந்து சண்டின்னு சொல்லி சொன்னோம். சண்டி தத்துவம்ங்கிறோமே, அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இது என்ன அதுக்கு இதுக்கும் கனெக்ஷன்? நம்ம நார்மலாக சண்டினா புரிஞ்சுக்கிறது இதுதானே, இங்கே சண்டின்னு சொல்கிறோமே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். நம்ம நார்மலாக இருக்கிற போது நம்மளுக்கு கண்ணில் சண்டின்னா என்ன எல்லாரும் சொன்னாங்கன்னா, வாத்து குழந்தை சண்டித்தனம் பண்ணுறதுன்னு சொன்னாங்கன்னா எதாவது தோணணும். நம்மள மாதிரி இருக்கிறவாள்கிட்ட வந்து யாரான்னு சண்டின்னு சொன்னால் உடனே நம்மளுக்கு வேற 2 விஷயங்கள் தோணும். ஒரு தேவி மகாத்மியம் அப்படிங்கிற கிரந்தம் நம்ம மனசில் தோணும். சண்டின்னு சொன்ன மாத்திரத்தில் தேவி மகாத்மியம்னு மனசில் தோணும். இன்னொன்று சண்டி நவாக்ஷரி அப்படிங்கிற மந்திரம் தோணும். இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் இந்த பக்கத்தை சேர்ந்தது. அந்த அர்த்தம் எப்படி இதில் வருதுன்னு அப்புறம் பார்க்கலாம். நம்ம தேவி மகாத்மியம் அப்படிங்கிற கிரந்தம் எல்லாருக்கும் தெரியும். வியாசர் எழுதின புராணங்களில் ஒரு புராணம் மார்க்கண்டேய புராணம். இந்த மார்க்கண்டேய புராணத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. எத்தனாவது சாப்டர்லேருந்து எத்தனாவது சாப்டர்னு நிறைய வித்தியாசமான நம்பர்லாம் சொல்கிறார். அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை, அதிலெல்லாம் முக்கியத்துவம் இல்லை. மார்க்கண்டேய புராணத்தில் 13 அத்தியாயங்கள் தேவி மகாத்மியம்ங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. தேவி மகாத்மியத்தை பற்றி நிறைய தந்திரசாரங்கள், தந்திர புஸ்தகங்கள்லாம் பேசுறது. ருத்ரயாமலும் இதை பற்றி நிறையா பேசுறது. ருத்ரயாமலுமே ஃபுல் காப்பி எல்லாருக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறார். காத்தியாயனி தந்திரம்னு ஒன்று பேசுறது, மேரு தந்திரம்னு ஒன்று பேசுறது, புவனேஸ்வரி சம்ஹிதைன்னு ஒன்று பேசுறது, தாமர தந்திரம்னு ஒன்று பேசுறது. நிறைய புஸ்தகங்கள் பேசுறது. சில புஸ்தகங்கள் ரொம்ப மந்திரபரமாக அதை எடுத்துட்டு எப்படி இதனால பிரம்ம சாயுஜ்யம் அடையலாம்ங்கிறத பற்றி பேசுறது. சில புஸ்தகங்கள் இதை எப்படி பிரயோகமாக யூஸ் பண்ணலாம், ஹோமம் பண்ணுறதே எப்படி பண்ணுறது, இதை எந்தெந்த மாதிரி பாராயணம் பண்ணால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற லெவலில் பேசுகிறது. ஏதோ 1-2 புஸ்தகங்கள்லேருந்து 1-2 நம்மளுடைய அறிவை விருத்தி பண்ணிக்கிறதுக்காக இதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ மார்க்கண்டேய புராணத்தில் வியாசர் சொல்லி இது வந்ததுன்னால், இப்போது இது கொஞ்சம் ரீசெண்டாக வந்தது தானோ என்னமோ, வியாசர் தான் நீ சொன்னார் அப்படின்னா இல்லை. இது ரொம்ப அனாதியானது. வேதம் எவ்வளவு அனாதியோ அவ்வளவு இது புராதனமானது அப்படின்னு புவனேஸ்வரி சம்ஹிதை சொல்றது. யதா வேதோ ஹ்யநாதிர்ஹி ததா தத்வத் சப்தசதி ஸ்மிருதா அப்படின்னு இது ரொம்ப புராதனமானது அப்படின்னு ஒட்டு சொல்றது. புராதனமான தேவி மகாத்மியத்தில் 3 பார்ட் இருக்கு. பிரதம சரித்திரம்ங்கிறோம், மத்தியம சரித்திரம்ங்கிறோம். 3 பார்ட்டில் முதல் பார்ட்டில் அம்பாள் மது கைடமன் 2 பேரை நாராயணன் மூலமாக வதம் பண்ணுறா. 2வது பார்ட்டில் மகிஷாசுரன் அவனோட சேனைகள் எல்லாரையும் அம்பாள் வதம் பண்ணுறா. 3வது பார்ட்டில் ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. எல்லா லிஸ்ட்டையும் சாகடிச்சுட்டு அம்பாள் கடைசியில் சும்பனையும் நிசும்பனையும் வதம் பண்ணுறா. தூரத்துலேருந்து பார்த்தா துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலன்னு ஒரு மெசேஜ் தான் இருக்கிறதா தோன்றுறது.
துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம் தான் ஒரு மெசேஜ்னா, பகவத்கீதையில 4ஆம் அத்தியாயத்தில் பகவான் ஒரே ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சுட்டானே, பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லி முடிச்சுட்டானே. இந்த ஒரு ஸ்லோகம் போராதா? இல்லை ஒரு கதை போதாதா? என்னமோ கதையா ஒவ்வொருத்தனையா பின்னாடி ஒன்றா புத்துலேருந்து வர ஈசல் மாதிரி ஒன்றா வரான், அவனெல்லாம் அம்பாள் அடித்து போட்டுருக்கா, இது கதையாக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அப்போ என்ன அர்த்தம்? இது வெறும் துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலன மெசேஜ் இல்லை. இதில் வேற என்னமோ இன்னும் நிறைய மெசேஜ் இருக்கு. இந்த மெசேஜ் எல்லாம் புரிஞ்சுட்டு வாரான்னு இருக்காளா அப்படின்னு நம்மளுக்கு உடனே ஒரு கேள்வி வருமோ இல்லையோ? புத்தி இல்லாத இருந்த வரைக்கும் எதுவுமே கேள்வி வரலை. புத்தி கொஞ்சம் விழிச்சுக்க ஆரம்பிச்சோடனே என்ன ஆச்சு, நிறைய கேள்விகள் மனசில் வருது. இந்த கேள்வி வரும், நீங்கள் சொல்கிறீங்களே இதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருக்கா? நீங்கள் என்ன உங்கள் கதையை விடுறீங்களா, இல்லைன்னா நிஜமாவே இதுதான் சொல்லிருக்காளா? இதெல்லாம் நம்ம கேட்போம். கேட்க வேண்டியது ரொம்ப முக்கியம். டவுட் பண்ணக்கூடாது, கேள்வியானா கேட்கணும். இது ரொம்ப விசித்திரமான விஷயம். எல்லாத்தையும் சந்தேகத்தோடு பார்த்தோன்னா சம்சயாத்மா வினஷ்யதி. ஆனால் எல்லாத்தையும் விசாரம் பண்ணணும்னு நினச்சோன்னா ஒரு தப்பும் இல்லை. விசாரத்தினால தான் உண்மை விளங்கும். எதுவுமே உண்மைங்கிறது ரிலேட்டிவ் ட்ரூத். அப்சல்யூட் ட்ரூத்துங்கிறது ஒன்று தான். இந்த அப்சல்யூட் போகிற வரைக்கும் கிடைக்கிற ரிலேட்டிவ் ட்ரூத் மேலே மேலே விசாரம் பண்ணுறதே ஒரு ரிலேட்டிவ் ட்ரூத் ரிலேட்டிவ் பொய்யா மாறிடும். அடுத்த ட்ரூத் வேறு ஒன்று வரும். அதனால் விசாரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ விசாரம் பண்ணோன்னா, இப்போ இந்த தேவி மகாத்மியம் ரொம்ப அனாதியானதுங்கிறேள். இது வெறும் துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம்ங்கிற மெசேஜ் மாத்திரம் இல்லை. இதில் இன்னும் நிறையா கூட்டார்த்தம் இருக்குங்கிறேளே. இப்போ இந்த அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சவா யாரான்னு இருக்காளான்னா யாரும் இல்லை. அது எப்படி சொல்கிறேள் அப்படின்னா, மேரு தந்திரம் சொல்கிறது, சப்தசத்யாச்ச சகலம் தத்துவம் வேத் ஞகமேவஹி. சிவன் சொல்கிறார், எனக்கு ஒண்டிதான்ப்பா சப்தசதியினுடைய எல்லா அர்த்தமும் தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவா இருக்கா. பாதோனம் ஸ்ரீ ஹரிஹி வேத்தி, முக்கால் தெரியும். வேத்யர்த்தம் து பிரஜாபதி, பிரம்மாவுக்கு ஒரு கால் தான் தெரியும். வியாசர் தானே எழுதினார், அப்போ அவருக்கு நிறையா தெரிஞ்சிருக்கணுமோ இல்லையோ? எழுதினவாளுக்கு தெரியாதது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சா அப்படின்னா, எழுதினவாளுக்கு தெரியாதது அடுத்தவாளுக்கு தெரிய முடியும். அதுக்கு ஒரு பிரமாணம் சொல்கிறேன் இந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிச்ச அப்புறம். வியாசர் எழுதினார், அவருக்கு எவ்வளவு தெரிஞ்சது அப்படின்னா, வியாசஸ்துரியாம்சகம், அவருக்கு ஒரு கால் தான் தெரியும். சரி, அப்போ எவ்வளோ பேர் நம்மளாம் உட்காந்துருக்கோமே, நம்மளுக்கெல்லாம் எவ்வளவு தெரிய முடியும் அப்படின்னா அதுக்கும் பதில் சொல்லிவிட்டார். வேத்தி கோட்யம்சம் இதரே ஜனாகா, கோடியில் ஒரு பங்கு உங்களுக்கெல்லாம் தெரியும்பா. கோடியில் ஒரு பங்கு நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சுதானால் நம்ம ஜென்மா சாபல்யம் அடைஞ்சிடும். தேவியினுடைய பரிபூர்ண கட்டாட்சம் நம்மளுக்கு அடைச்சி கொடுத்ததுன்னு அர்த்தம். அந்த ஒரு கோடியில் ஒரு அம்சம் நம்மளுக்கு தெரியாதா, தெரியவும் போடுமா அப்படிங்கிற பயத்தில், தெரியாதாங்கிற ஒரு ஆதங்கத்தில், தெரியணுங்கிற ஒரு ஆர்வத்தில் நம்ம இன்னைக்கு எல்லாரும் உட்காந்து ஒரு கேள்வி கேட்டோம். வியாசர் எழுதினார், அவருக்கு ஒரு கால் தான் தெரியுங்கிறேளே, எழுதினவாளுக்கே தெரியாமல் அவள் வேற எதையானு எழுதியிருக்க முடியுமா? எழுதினவா என்ன அர்த்தத்தில் எழுதினாலோ அதை தவிர வேறு அர்த்தம் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அதோட இப்போ நம்ம நிறைய வியாக்கியானம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் மனசில் கேள்வி எழுதலாம். இந்த அர்த்தத்தை தான் நினச்சிட்டு வியாசர் எழுதினாரா, இல்லை இது நீங்களா ரீல் விடுறீங்களான்னு? இல்லையா? விடலாம், தப்பே இல்லை. அது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஆதி காவியம்னு எதை சொல்கிறோம்? ராமாயணத்தை சொல்கிறோம். ராமாயணத்தை யார் எழுதினார்? வால்மீகி எழுதினார். வால்மீகி எப்படி எழுதினார்? ஒரு வேடனாக இருந்தார், பல பேரை ஹிம்சை பண்ணார், சன்னியாசியாக அப்புறமா மகர்ஷியாக மாறினார், நிறையா ஜபத்தபங்கள்லாம் பண்ணார், நிறைய சாதனையெல்லாம் ஏற்பட்டது. ஒரு நாள் தமசாங்கிற நதியில் குளிக்கிறதுக்கு போனார். போகிறதே அங்கே ரம்யமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது, அழகான நதி, நல்ல சலசலன் மரங்கள். இந்த மரத்தில் கிரௌஞ்ச பட்சிகள் 2 உட்காந்துட்டு ஒன்னோட இன்னொன்று சம்மோகிதமாக இருந்தது. ஆனந்த நிலைமை, எல்லா இடத்துலையும் பார்க்குறதே ஆனந்தம் பரிபூர்ணமாக இருக்குது. இந்த மாதிரி பரிபூர்ணமாக எல்லா இடத்துலையும் ஒரு சௌந்தர்யம் இருக்குது. பார்த்தீங்களா, காக்கா கத்துறதுல கூட ஒரு சௌந்தர்யம். அதால் அதை அனுபவிக்க முடியல, ஏன்னா அது நம்மளோட மனோநிலையை பொறுத்தது. சௌந்தர்யம்ங்கிறது எல்லா இடத்துலையும் ரொம்ப வழியிறது, அதுதான் மகாலட்சுமி, அவள் தான் சண்டி. சௌந்தர்யம் ரொம்ப வழியிறது, ஆனந்தம் எல்லா இடத்துலையும் தெரியுது. ஒரு மனசோட திருப்தியாக இருக்கிற நேரத்தில் ஒரு வேடன் என்ன பண்ணா, அதிலிருந்து ஆண் பறவையை நோக்கி ஒரு அம்பு விட்டால் அந்த ஆண் பறவை செத்து கீழே விழுந்துட்டு. இது ரொம்ப கோபம் வந்துட்டு.
இவர் உடனே என்ன பண்ணார், இவரையும் அறியாமல் இவரோட வாயிலேருந்து ஒரு ஸ்லோகம் வந்தது. மா நிஷாத பிரதிஷ்டாம் அகமஹா சாஸ்வதி சமாஹா எது கிரௌஞ்ச மிதுனாத்து ஏகம் அவதீஹி காமமோகாத வேடனே சாஸ்வதி சமாஹா, நீளமான வாழ்க்கையை நீ அடைய மாட்டாய். மா அகமஹா என்ன அர்த்தம்? நீ செத்து ஒழியணும் அப்படின்னு. எது ஏனென்றால் கிரௌஞ்ச மிதுனாத்து, காமமோகிதம் கிரௌஞ்ச மிதுனாத்து, கிரௌஞ்ச மிதுனங்களில் ஒன்றை நீ ஏகம் அவதி, ஒன்றை கொன்ன இல்லையா, இந்த பாபத்தினால நீ சீக்கிரமாக போய் சேரணும்னு விட்டுட்டு போயிட்டார். ஆனால் அவருக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்தது. ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருந்தோம், ஏதோ ஒன்று நடந்தது, நம்மளே ஒரு வேடனாக தான் இருந்தோம் ஒரு காலத்தில். நம்ம இந்த மாதிரி எத்தனையோ பிராணி வதையும் ஜீவஹிம்சையும் பண்ணியிருக்கோம். இவன் பண்ண ஜீவஹிம்சையை பார்த்துட்டு சமம் தமம் எல்லாம் இருக்க வேண்டிய நம்மள்டேந்து எப்படி ஒரு குரோதம் வந்தது, எப்படி இந்த மாதிரியான ஒரு ஸ்லோகம் நம்ம வாயிலேருந்து வரலாம் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு இருந்தார். இப்போ பிரஜாபதி அவர் முன்னாடி வந்து சொன்னார், ஆஹா ராமாயணத்துக்கு முதல் ஸ்லோகம் எழுதிட்டேளேன்னார். இவரானா வந்து நூலாகியிருக்கார். அவர்கிட்ட வந்து நீங்கள் முதல் ஸ்லோகம் எழுதிட்டீங்களான்னு ஒன்று இல்லையே, இந்த மாதிரினா ஸ்லோகம் எழுதினேன்னார் அவர். அப்போ தான் சொன்னார், இல்லையே நீங்கள் வேற மாதிரினா ஸ்லோகம் எழுதினேன், இதுக்கு அர்த்தம் அது இல்லையே, அர்த்தம் வேறே ஆச்சேன்னார். என்ன அர்த்தம்னா மான மகாலட்சுமி, மா நிஷாத, மகாலட்சுமியில் உரைபவனே, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம்னு அவனுக்கு பல்லாண்டுனாப்பா பாடின நீ, பல வருஷம் நீ நன்னா இருக்கணும், உன்னுடைய புகழ் ஓங்கணும்னு நீ அழகா மா நிஷாத, சரஸ்வதி இது லக்ஷ்மியினுடைய ஹிருதயத்தில் வாசிப்பவனே, ஹிருதய கமல வாசி, நீ நன்னா நிறைய நாள் பல்லாண்டு இருக்கணும் உன் புகழ் அப்படின்னா நீ பாடின. கிரௌஞ்ச மிதுனம்னா யாரு? மண்டோதரி ராவணன். கிரௌஞ்சன்னா அசுரன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த ரெண்டு அதுல ஒத்தன்தான் காம மோகிதம். யாரு? ராவணன் தான் காம மோகிதம். மண்டோதரி பதிவிரதா சிரோமணி. அவளுடைய பதிவிரதாத்துவம் வந்து அவளோட மூஞ்சிலேயே பலபலன்னு தெரியுறதான். சுந்தரகாண்டம் படிச்சிருப்பேன் எல்லாரும், அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அவளை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் அவதான் சீதா தேவியோ, அவள் மூஞ்சியில் எப்படி ஒரு பாதிவிரத்தியம் தெரியறதே அப்படின்னு விட்டு ஆஞ்சநேயன் நினைச்சானா. இந்த மாதிரி காமமோகிதமான ராவணனை கொன்னையோ நீ, கொண்டு இந்த உலகத்தை காப்பாத்தினியே, அதனால லக்ஷ்மியினுடைய ஹிருதயத்தில் வாசம் பண்றவனே, நீ நிறைய பல்லாண்டு பல்லாண்டு உனக்கு அப்படின்னு நீ எழுதின அப்படின்னார். எழுதினவருக்கு தான் என்ன எழுதினோம்னு அப்போ தோணலை, அது வேற யாரோ ஒருத்தர் வந்து அர்த்தம் சொல்றா. அது ஏன்னு கேட்டேன்னா, உள்ளேந்து ஸ்புரிச்சு மனுஷா எழுதுறா, மனுஷா எழுதலை. அதனால மனுஷாங்கிறது ஒரு நிமித்த மாத்திரம். எழுதப்பட வேண்டும்னு ஒன்று இருந்தது, எழுதப்படுறது வேற என்னமோ ஒன்று, எழுதுறவை யாரோ ஒத்தி. இதுக்கு நிமித்த மாத்திரமான ஒரு சரீரம் கிடைச்சது, அவ்வளவுதான். இந்த சரீரம் இல்லைன்னா இன்னொரு சரீரம் கிடைச்சிருக்கும் நிமித்த மாத்திரமா. இது புண்ணிய கர்மா பண்ணிட்டு இருந்ததுனால இந்த சரீரம் நிமித்த மாத்திரமா ஆச்சு, அவ்வளவுதான். அதனால இது எதுக்கு சொல்ல வருவோம்னா, என்ன அர்த்தம் எழுதினவாளுக்கு தெரியறதோ அதை விட அர்த்தங்கள் மற்றவாளுக்கு ஸ்புரிக்க முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பிரமாணம் காட்டுறதுக்காக இந்த கதையை சொன்னேன். இப்போ அதனால கோட்டியில ஒரு அம்சம் நம்மளுக்கு கிடைக்காதாங்கிற ஒரு ஆசையினால தான் நம்ம இன்னைக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். தேவி மகாத்மியத்துக்கு பல பேர் உண்டு. தேவி மகாத்மியம்னு ஜென்ரலாக நம்மள மாதிரி சவுத் இண்டியன்ஸ் சொல்கிற நேம் தேவி மகாத்மியம். நார்த் பக்கத்தில் அவள் எல்லாரும் சப்தசதி அப்படின்னு சொல்லுவாள். சப்தசதினாக்கா 700 அப்படின்னு சொல்லலாம். 700 ஸ்லோகம் இருக்காருனாக்கா 700 ஸ்லோகம் இல்லை, பாதி ஸ்லோகங்கள் உவாச்சங்கிற வார்த்தைகள் எல்லாம் இருக்கு. இந்த 700 ஸ்லோகமாக யாரும் பார்க்கறது இல்லை. வேதம் மாதிரி இது அனாதியானதுன்னு சொன்னா, வேதத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஸ்லோகம்னா சொல்றோம், மந்திரம்னு தானே சொல்றோம். அப்ப இதுவும் மந்திரம் தானே. வேதம் எப்படி மந்திரமோ அதே மாதிரி சப்தசதியும் மந்திரம். இப்போ மந்திரம்னா அந்த மந்திரத்தை சொல்லி ஆகுதி கொடுக்கலாமே, ஆமா இதையும் சொல்லி ஆகுதி கொடுக்கலாம். இது மந்திரம். இதில் 700 அதை பிரிச்சிருக்கா. பாதி ஸ்லோகம் உவாச்ச மந்திரங்கள், அதை தவிர முழு ஸ்லோகங்கள், அது 700. அதனால சப்தசதி அப்படின்னு சொல்லலாம். சப்த சதின்னு சொல்லுவா. சதினா தேவி. 7 தேவிகளா இதை பார்க்கலாம். எப்படின்னாக்க நம்ம பிரதம சரித்திரத்தில் 7 தேவிகள் சொல்லலாம். யார் 7 தேவிகள் அப்படின்னா, காளி, தாரா, சின்னமஸ்தா, சுமுகி, புவனேஸ்வரி, பாலா, குப்ஜா அப்படின்னு 7 தேவிகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மத்தியம சரித்திரத்தில் யார் 7 தேவிகள் அப்படின்னா, லக்ஷ்மி, லலிதா, காளி, துர்கா, சரஸ்வதி, காயத்ரி, அருந்ததி.
மூணாவது சரித்திரத்தில் ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, இந்த 7 தேவிகள் வந்துடுறான். துவஜம் கட்டின்னு எல்லாரையும் நான் அழிக்கிறேன் வான்னுட்டு ரத்த பீஜன் வந்தான்னு உடனே எல்லாரும் வந்துடுறான். ரத்த பீஜ வதத்தை பற்றி நம்ம பார்க்குற போது விஸ்தாரமாக பார்க்க போகிறோம். எப்படி பாசங்கள் பாபத்துலேயும் எல்லாத்துலேயும் மனுஷால பந்த ஹேத்துவாக எப்படி அமையிறது, பாசங்களை அறுக்கிறதுக்கு அம்பாள் எப்படி வந்தா, எப்படி அம்பாள் லலிதா ஸ்வரூபியாக மாறுறா, சண்டிங்கிற கான்செப்ட் எப்படி லலிதா ஸ்வரூபியாக அந்த இடத்துல மாறுறதுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தமாக சம்மரைஸ்டா சமஷ்டி ரூபமாக பார்க்குற போது 7 தேவிகளை சொல்லலாம். ரகசியத்தில் சொல்கிறது நந்தஜா, சதாக்ஷி, சாகம்பரி, பீமா, துர்கா, ரக்ததந்திகா, பிராமரி அப்படின்னு 7 தேவிகளை சொல்கிறோம். இப்போ அந்த மாதிரி சப்த சதி அப்படின்னு சொல்கிறது உண்டு. எல்லாத்தையும் தவிர இதை சண்டி பாட் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. சண்டி பாட்னு எங்கே சொல்கிறாங்கன்னா, வங்காளத்துக்குலாம் போனேன்னா இதை சண்டி பாட்னு தான் சொல்கிறாங்க. சண்டிங்கிற ரூபத்தை சொன்ன உடனே நம்ம என்ன சொல்கிறோம், மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி ஸ்வரூப சண்டிகாயி நமஹா அப்படின்னு தான் நீ சொல்கிறோம். மகாகாளியா உருவெடுத்து மதுவையும் கைடபனையும் அம்பாள் சம்ஹாரம் பண்ண வச்சா மகாகாளி. மகாலட்சுமியா உருவெடுத்து மகிஷாந்தகரியா மாறினா, அதனால மகாலட்சுமி. சும்ப நிசும்பாதி தைத்தியர்களை மகா சரஸ்வதியா மாறி அம்பாள் சம்ஹாரம் பண்ணார். இது மூணுக்கும் சமஷ்டியாக பார்க்குற போது சண்டி. அதனால சண்டி தத்துவங்கிறது தேவி மகாத்மியமாக ஆச்சு. நம்மள மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் எல்லாமே இந்திரியங்களால் எதை புரிஞ்சுக்க முடியறதோ அதை தான் புரிஞ்சுக்க முடியும். இந்திரியங்களை தாண்டி எதையாவது ஒன்று புரிஞ்சுக்கணும்னா அது கான்செப்டாகவே நின்றுடுறது, ரொம்ப சிரமமாயிடுறது. கண்ணுக்கு பார்த்தா ஏதோ ஒன்று புரியுறது, காது கேட்டால் ஏதோ புரியுறது, தொட்டு பார்த்தா ஏதோ புரியுறது, நுகர்ந்து பார்த்தா ஏதோ புரியுறது. அப்படி இந்திரியங்கள்னால எது கோச்சரமோ அதை தான் நம்மளால் பெரும்பாலும் புரிஞ்சுக்க முடியும். தேவியோ இந்திரியங்களெல்லாம் தாண்டினவள். நம்மளுக்கு எது தெரியுமோ அதை வச்சுட்டு தான் தெரியாததை நம்ம அளக்கிறோம். நமக்கு தெரியாததை வச்சுட்டு தெரியாததை அளக்க முடியாது. தெரிஞ்சதை வச்சுட்டு தெரியாததை அளக்கிறோம். அளக்கிறதுலாம் அடங்காதவளை நமக்கு தெரிஞ்ச இந்த இந்திரியங்களின் மூலம் நம்ம அளக்கணும்னு பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணிவிடுறோம், அவளுக்கு ஒரு பேர்னு கொடுக்குறோம், அவளுக்கு ஒரு உருவம் கொடுக்குறோம், அவளுக்கு ஒரு நாமதேயம் கொடுக்குறோம், அவளுக்கு ஒரு யந்திரம் கொடுக்குறோம். எப்படி வாட்டர்னு சொன்ன மாத்திரத்தில் ஒரு டம்ளரில் தண்ணி வாட்டர்னு WATRன்னு எழுதுகிறோம், H2Oன்னு அதுக்கு ஒரு சிம்பிள் போடுறோம், அதுக்கு ஒரு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் போடுறோம். அது இது எத்தனையும் தாண்டினது வாட்டருங்கிற பிரின்சிபிள். ஆனால் நமக்கு அதை அளக்க முடியல, அதனால் நம்மளால் முடிஞ்சதை வச்சுட்டு அளக்கிறோம். இந்த மாதிரி எல்லா தெய்வத்துக்கும் நம்ம கண்ணால் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம். இங்கே அம்பாளுக்கு சண்டின்னு பேர் வச்சோம், அவளுக்கு ஒரு மந்திரத்தை கொடுத்தோம், அவளுக்கு ஒரு சக்கரத்தை கொடுத்தோம். இதெல்லாம் தாண்டினவள் அவள்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் நம்ம அறிவுக்கு எட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு இதெல்லாம் நம்ம கொடுத்தோம். பெரும்பாலும் பார்த்தேன்னா எந்த ஒரு தெய்வத்தையோட மந்திரமாக இருந்தாலும் அதை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த தெய்வத்தை உபாசனை பண்ணுறதே, அந்த மந்திரத்தை ஸ்மரணை பண்ணுறதே, நம்மளுக்கு அந்த அம்பாளை பற்றி தியானம் ஏற்படணுங்கிறதுக்காக அங்கன்யாச கரன்யாசெல்லாம் பண்ணோடனே ஒரு தியான ஸ்லோகம் நம்ம எல்லாத்துக்கும் வச்சுக்கணும். ஏன்னா அந்த தியான ஸ்லோகம் இல்லைன்னா நம்மளால் இந்த பரம்பொருளை புரிஞ்சுக்கிறதுக்கான சக்தி நம்மளுக்கு இல்லை. அப்படியே ஒரு தியான ஸ்லோகத்தை நம்ம வச்சுருக்கோம். இப்போ சண்டியோட தியான ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதர்மே மது கைடபக்னி ஆச்சு. மகிஷ பிராணோபகாரோத்தியமே, அவன் பிராணத்தை எடுக்கணும்னு உத்தியமத்தோடு இருக்கிறவள். ஹேலா நிர்மித்த தூம்ரலோச்சனவதே, தூம்ரலோச்சனை சம்ஹாரம் பண்ணினேன். சண்டமுண்டர்களை அடுத்தது அழிச்ச. விசேஷீகிருத ரத்த பீஜ தஞ்சு, ரத்த பீஜனுங்கிறவனை அடுத்தது அழிச்ச. நித்தியே நிஷும்பாபகே சும்பத்வம்சினி. என்டையர் தேவி மகாத்மியம் இந்த தியான ஸ்லோகத்துக்குள்ளே வந்துவிட்டு. தேவி மகாத்மியத்தை மாலா மந்திரம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. மாலா மந்திரம்னா என்னென்னா ஒரு சர்க்கிள் வந்துடுறது. தேவி மகாத்மியத்தை ஏன் மாலா மந்திரம்ங்கிறா அப்படின்னு கேட்டேன்னா எல்லாரும் சொல்லுவா, சாவர் நிஸ்ஸூர் யதனையோ யோமனு கத்யதேஷ்டமஹா அப்படின்னு ஆரம்பிச்சது. முடியறதே எப்படி முடிஞ்சது, சாவர் நிர்பவிதாமனுஹோ சாவர் நிர்பவிதாமனுஹோ அப்படின்னு முடிஞ்சது. சாவர்ணியில் ஆரம்பித்து சாவர்ணியில் முடிஞ்சது. அதனால இதை மாலா மந்திரம்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கு. இந்த தியான ஸ்லோகத்தை பார்ப்போம். இந்த தியான ஸ்லோகமே ஒரு மாலா மந்திரம் மாதிரி இருக்கு. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா,
மாதஹா அப்படின்னு ஆரம்பிக்கிறது, அம்மா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. எங்க முடியுது? அம்பிகே அப்படின்னு முடியுது. மாதானாலும் அம்மா தான், அம்பிகேன்னாலும் அம்மா தான். அம்மாவில் ஆரம்பிச்சு அம்மாலேயே முடிஞ்சிடுச்சு. அம்மாவில் ஆரம்பிச்சு அம்மாலேயே முடிஞ்சுது. நம்ம முதல்ல ஒரு நாள் பேசுறதே சொன்னேன், எதில் ஆரம்பிச்சு எதில் முடிகிறதோ அதுதான் பிரம்மம். அம்மா நீதான் பிரம்மம்னு சொல்லாத சொல்றது. மாதர்மே, அம்மா என்னோட அம்மா அப்படின்னு ஒரு ஒரு பாசத்தோட சொல்றது. என்னோட அம்மா இல்லையா நீ அப்படின்னு ரொம்ப வாஞ்சையோட உரிமையோடு அவளை போய் கேட்கறது. அம்மானு ஆரம்பிச்சு அம்மானு முடிஞ்சுது. உள்ள என்ன மெசேஜ்? நீங்க தானே சொன்னேன் இது துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம்ங்கிற மெசேஜ் இல்லைன்னேலே, அதை விட ஏதோ ஜாஸ்தி மெசேஜ்ன்னு இருக்குன்னு சொன்னேலே, இதுல தான் மெசேஜ் இருக்குன்னா இருக்கு. என்ன கேட்கறது? ஹே துர்கே துரிதம் ஹர அப்படிங்கிறது. தும் துர்கே துரிதம் ஹரங்கிறது நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம். அதை தான் இதுவும் சொல்றது. சம்ஹர ஆசு துரிதம், சீக்கிரம் உன் குழந்தை இல்லையா நான் கேட்குறேனோ இல்லையோ சீக்கிரம் பண்ணி கொடு அப்படிங்கிறது. சம்ஹர ஆசு துரிதம். துர்னா அப்டக்கிள்ஸ். எதில் அப்டக்கிள்ஸ்? இங்க துர்கேன்னு ஏன் இந்த இடத்துல வார்த்தையை போட்டுது அப்படின்னா, துர்கமன்கிற அசுரனை கொன்னா அதனால துர்கா அப்படின்னு சொல்றோம். துர்கமன்கிற அசுரன் யாரா இருந்திருக்க முடியும்? துக்காத்து துக்கேன கந்தும் யோக்கியம் துர்கம். கோட்டையே துர்கம்ங்கிறோம் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அடைய முடியும். கஷ்டப்பட்டு அடையக்கூடிய பாதையை துர்கமன்னு சொல்லலாம். அவன் என்ன அர்த்தம்? நான் எந்த பாதையில போறேனோ அந்த பாதை லேசான பாதை இல்லை. ஜீவன் பிரம்மத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. பிரம்ம சாயுஜ்யம் அடையணும், தான் பிரம்மமேன்னு நினைக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற இந்த ஜீவனுடைய எளிதான பாதை இல்லை. இந்த பாதையில நிறைய கல்லும் முள்ளும் காரணமா இருக்கு. அதுல வர தொந்தரவெல்லாம் எனக்கு நீக்கி எனக்கு பிரம்ம சாயுஜ்யத்தை கொடு அப்படின்னு கேட்கறதுக்காகத்தானோ என்னமோ தும் துர்கே துரிதம் ஹரங்கிற மெசேஜை உள்ள போட்டு மாதஹான்னு ஆரம்பிச்சு அம்பிகேன்னு முடிஞ்சுடுத்து. இதுல ஒரு விசித்திரம் என்னன்னு பார்த்தேன்னா, லலிதா சகஸ்ரநாமமும் இப்படியே தான் ஆரம்பிச்சு இப்படியே தான் முடியுது. ஸ்ரீமாதான்னு ஆரம்பிச்சது, லலிதா அம்பிகான்னு முடிஞ்சுது. ஸ்ரீமாதான்னு ஆரம்பிச்சு லலிதாம்பிகான்னு முடிஞ்சது. பரபிரம்மஸ்வரூபிணி பராமிருத சக்தி அவள். இந்த பரபிரம்மஸ்வரூபிணி பராமிருத சக்தியான லலிதா அம்பிகா அவளை அடையணும்னால் இந்த போற பாதை லேசில்லை. இந்த போத பாதையில நிறைய இடர்பாடுகள் வருது. எங்கேருந்து வருது? உள்ளேருந்து தான் வருது. இந்த இடர்பாடுகள் எல்லாம் நீக்கி கொடு தாயே அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றாப்புல அமைஞ்சிருக்கு. சரி, இவ்வளவு சௌமியமான ஸ்லோகமா இருந்து இவ்வளவு சௌமியமான பர்பஸா இருந்ததுன்னா இது என்ன ஒரே அடி தடி குத்து கொலை ரத்தம்? இது என்ன? இது பயமா என்ன இருக்கு? தனியா உட்காந்துட்டு ராத்திரி படிச்சா பயம் ஏற்பட்டுரும் போல் இருக்கு. ரத்தம் நதியா பெருகித்துங்கிறா. வாயை திறந்துட்டு உள்ள போட்டு சர்வயந்த் அதிபைரவம்னு நம்ம மாத்துல கறக்கம் இருக்கும். நம்ம மாத்து குழந்தைகள் முறுக்கு சாப்பிட்டாலே ஒரே சத்தமா இருக்கு, கடிச்சு சாப்பிடாதடா, இப்படியா சாப்பிட்றது இன்டீசென்ட்டாங்கிறோம். இவளானா சர்வயந்த் அதி பைரவம்னு போட்டு உட்காந்துட்டு அரைச்சு பிழைச்சு சாப்பிட்டாங்கிறோமே. இப்படிலாம் தேவையா? துர்கம் ஹே துர்கே துரிதம் ஹரன்னா துரிதத்தை எடுத்துட்டு போக வேண்டியது தானே. இது எதுக்காக இந்த மாதிரியான ஒரு பயங்கரம் அப்படின்னா, ஒரு சுண்ட ஒரு கதையை சொல்லணும்னு ஆசைப்படுறோம். நம்ம நிஜ வாழ்க்கையில நம்ம பார்க்கறது. நாங்கள நிறைய ஆற்றுல பொம்மநாட்டிகள் இருப்பா. அவனே வேலைக்கு போயிடுவான், பொம்மநாட்டி ஆற்றுல இருப்போம். இப்படி யாரான ஒருத்தர் பார்த்துக்க வேண்டாமா? பயங்கர பயந்தாங்குள்ளியா இருப்போம் அந்த ஆத்மான். பாத்ரூம்ல ஒரு கரப்பாம்பூச்சி உட்காந்துட்டு மீசி எப்படி ஆட்டித்துன்னா அந்த பாத்ரூம்லயே போக மாட்டான், உட்காந்துட்டு இருப்போம். ஆத்துக்கார வந்த உடனே பாத்ரூமே போக முடியல, என்ன இப்படி உட்காந்துட்டு இருக்கேன்னா எழுந்திருக்க முடியல, ஏன் எழுந்திருக்க பாத்ரூமே போக முடியல, என்னென்ன உள்ள கரப்பாம்பூச்சி இருக்கு அப்படின்னு. அவரும் உடனே பெரிய வீர தீர பிரதாப நாட்டம் வேஷ்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு ஒரு தொடப்பத்தை எடுத்துட்டு உள்ள போய் அடிச்சுட்டு வருவார். உடனே இவளும் அவர் ரொம்ப பயங்கர தைரியசாலின்னு பக்கத்தாத்மாமிட்ட பெருமையா சொல்லிப்போம். பதிவிரதா சிரோமணிகள் தன்னோட ஆம்படையான ரொம்ப ஸ்லாகிச்சு பேசுறது விசேஷம். எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். பரதேவத்தையே மனுஷ ஸ்வரூபம் எடுத்தால் மனுஷாளுக்கு இருக்கிற எல்லா உபாதிகளோட தான் ஜென்மா எடுக்கிறான் இல்லையா? இப்போ ராமர் நாராயணனோட அவதாரம்னு சொன்னாலும் வால்மீகி என்ன சொல்றார்? ராமோ ராஜ்யம் உபாசித்வா
பிரம்மலோகம் பிரயாப்சியத்தினார், வைகுண்டம்னு சொல்லலை. ஏன்னா மனுஷ ரூபத்தில் தெய்வம் வந்தாலும் அந்த தெய்வமும் மனுஷாவோட உபாதிகளெல்லாம் அனுபவித்து காட்டுறது. பதிவிரதா சிரோமணிகள் ஆம்டையான ஸ்லாகிச்சு பேசுறது விசேஷம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகாக சௌந்தரிய லகரியில் ஒரு ஸ்லோகத்தை பகவத் பாதாள் சொல்கிறார். பால் உட்காந்துட்டு இருக்காளாம், அவளோட வேலைக்காரெல்லாம் சொல்லிக்கிறாளாம், ஏய் பார்த்துடி, பார்த்து தாண்டு. அது யாரோட கிரீடம் தெரியுமா? பிரம்மாவோட கிரீடம். பிரம்மா உட்காந்துருக்கார், அவர் தலையை காலுங்களில் வச்சுட்டு இருக்க, தலையை அம்பாளோட காலில் வச்சுருக்கார். கிரீடம் வைரிஞ்சம் பரிஹர, அதில் போய் முடிச்சு நுழுந்துராதேங்கிற. அதுக்கு முன்னாடி இருக்கிறது யாருது தெரியுமா? இது விஷ்ணுவோடது. புரஹர பரிஹர புரஹா கைடபவிதா கட்டோரே கோட்டிரே ஸ்கலசி ஜஹி ஜம்பாரி முகுடம், இந்திரனோட முகுடம் அப்படின்லாம் சொல்றாளாம். அப்படி இந்திராதி தேவர்கள்லாம் காலில் விழ உட்கார்ந்து இருக்கிற அம்பாள் என்ன பண்றாளாம்? பிரணம்ரேஷு ஏதேஷு பிரசபம் உபயாத்தஸ்ய புவனம். வீட்டுக்கு யாரோ வர, யார் வரா? பவன் வரார். என்ன பண்றாளாம்? அபியுத்தானே, உடனே அம்பாள் எழுந்துடுறான். பிரம்மாதி தேவர்கள்லாம் காலில் விழுந்தாலும் தன் பதி வந்தான் உடனே எழுந்துக்கிற ஒரு பாதிவிருத்தியம், ஆம்டையான அவ்வளவு ஸ்லாகிச்சு நினைக்கிற ஒரு தன்மை நம்ம ஊரில் எல்லா பொம்மநாட்டிகளுக்கும் உண்டு. இந்த மாதிரி இந்த பொம்மநாட்டி இந்த கற்பாம்பூச்சியை பார்த்து பயப்படுறவோ, அது ஆம்டையம் அடித்த உடனே அது அவ்வளவு ஸ்லாகிச்சு பேசுகிறவோ, அதே பொம்மநாட்டி இவ்வளவு பயந்தாங்குழியாக இருக்கிற பொம்மநாட்டி அவளோட ஒரு வயசு குழந்தை தூங்கின்னு இருக்கட்டும், பக்கத்தில் ஒரு பாம்போ பல்லியோ பூச்சியோ வரட்டும், பயப்படுவிழா? கையில் கிடச்சது கத்தியோ கபடாவோ பேப்பரோ மரமோ எதுவோ எடுத்து அதை அடித்து சுக்கு நூறாக ஆக்கி அதை துவம்சம் பண்ணி அந்த குழந்தைக்கு ஒரு கஷ்டம் வராமல் பார்த்துப்பலாம் மாட்டாளா? ஒரு மனுஷ பிறவியான தாயாரே தன் குழந்தைக்கு ஒரு கஷ்டம்னா இத்தனை ஒரு கோல ரூபத்தை எடுத்துட்டு அது பாட்டுக்கு போயிட்டு இருந்த பாம்பையோ பல்லியோ அடிச்சு நொறுக்கிறாள்னா, சர்வ ஜகத்துக்கும் மாதாவானவள் இப்படியாப்பட்ட ஒரு தொந்தரவுல மாட்டின் முழிச்சுட்டு இருக்கோமே. நம்ம பெரிய ரோகம் பவரோகம் தாக்கி இருக்கு. உள்ள இருக்க இத்தனை அசுரர்களையும் தாங்கிக்கிண்டு காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்கள்னால பாடுபட்டுக்கிண்டு கஷ்டப்பட்டு இருக்கோமே. இந்த கஷ்டத்தை பார்த்துன்னு சும்மா இருப்பலாவோ? இவ்வளவு பேரால நம்மளுக்கு தொந்தரவு வருதுன்னா வெறும் இருப்பலா? சிரிச்சுண்டா இருப்போ? கத்தி எடுத்துதான் வருவோம் கொல்றதுக்கு. அதான் இந்த ரூபம். அவளுக்கு இந்த ரூபம் இருக்கே தவிர ரொம்ப தயாளு, பரம தயாளு. அதனால்தான் அவளுக்கு ஆவரண பூஜை பண்ணல என்ன சொல்ற, அவளுக்கு கீழே ஜலத்தை அக்கியத்தை விடுறது. தயார்திரே திராகி சம்சார சர்பாத்து மாம் சரணாகதம். அம்மா தயினால நனைஞ்ச ஹிருதயத்தை கொண்டு போனி. தயார்திரே என்னை காப்பாத்துமா. யார்கிட்ட காப்பாற்றணும்? சம்சார சர்பாத்து மாம் சரணாகதம் திராகி என்னை காப்பாத்து அப்படின்னு கேட்கிறேன். தயினோடு இருக்கிறதுனால தானே கேட்கிறேன். இந்த உருவம், அதனால இந்த கோரமான ரூபத்துக்கெல்லாம் பின்னாடி என்ன தத்துவம்னா, உங்களுக்குள்ள இருக்கிற கோரமான வியாதியை எடுக்கணுங்கிறதுக்காக கோரமான ரூபத்தோட வந்திருக்கா. அவள் பரம தயாளு. எத்தனை தயாளோ அதையும் ஆதிசங்கர பகவத் பாதாள் சொல்றார். கேட்காமையே கொடுத்துருவோம். கேட்டா தான் கொடுக்கணுங்கிறவா வேற. நம்ம எல்லாம் கேட்டாலே யோசிச்சு உனக்கு கொடுக்கலாமா அப்படின்னு நினைச்சுன்னு தான் கொடுப்போம். கேட்டா அவையாரை கோட் பண்ணுவோம், பாத்திரம் அறிஞ்சு பிச்சை இடுன்னா. அதனால இவாளை கொடுத்தா தகுதியான யோசிச்சேன்னு விடுவோம். நம்ம சாமர்த்தியத்தினால கொடுக்காததுக்கு 1000 கேள்வி பதில் சொல்லுவோம். நம்ம இவ்வளோ பரம தயாளு, கேட்காமையே கொடுப்போம். எப்படி கொடுத்தா? என்னதை கொடுத்தா? பவானி துவம் தாசே மயி விதர திருஷ்டிம் சகருணாம் இதி ஸ்தோத்தும் வாஞ்சன்னு கதையதி பவானி இதி துவம் யஹ. அம்பாள்கிட்ட போய், அம்மா தாசனான என்னிடத்தில் உன் கருணை கண்ணை காட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லணும்னு யாரோ ஒரு பக்தன் நினைச்சா, நான் இன்னும் சொல்லலை. துவம் தாசே மயி விதர திருஷ்டியும் சகருணாம் போனான். பவானின்னு தான் ஆரம்பிச்சான். பவானிங்கிற வார்த்தைக்கு ஆகுகை அப்படின்னு ஒரு அர்த்தம். அம்பாள் என்ன பண்ணா, நீயே நானாக ஆகுகை தத்துவமசின்னு எனக்கு புரியணும்னு அவன் கேட்கறதா அம்பாளே அர்த்தம் பண்ணிட்டாளாம். ஏன்னா அவளுக்கு பரம தயாளு அவள். நீ கேட்குற சில்லு பில்லு விஷயத்தெல்லாம் கொடுத்துட்டு நாளைக்கு நீ திருப்பியும் நிப்ப இறங்கினே எதையானு கொடுன்னு. எதை கொடுத்தா நீ திரும்பி வரவே மாட்டியோ, எதை கொடுத்தா நீ என்னோட சேர்ந்துருவியோ அதை நான் உனக்கு கொடுக்க தயாரா காத்துன்னு இருக்கேன். மலையே கொடுக்க காத்துன்னு இருக்கிறதே நீ ஏன் கடுக கேட்குற அப்படின்னு அவன் கேட்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாலாம், ததைவ துவம் தஸ்மை திசசி நிஜ சாயுஜ்ய பதவி. நீ எப்படியாப்பட்டவோ முகுந்த பிரம்மேந்திர ஸ்புட மகுட்ட எல்லாம் காலில் இருக்கிறதே அதுலேருந்து வர ஒளியே உனக்கு நீராஜனமா இருக்கு.
யாரு? பிரம்மா விஷ்ணு சிவனோட மகுடங்கள்ல இருக்கிற ரத்னங்கள் அதுல படுற ஒளியினால உனக்கு நீராஜனம் ஆயிட்டு இருக்கு. அப்படியாப்பட்டவ நீ, அவ்வளவு வசந்த இடத்துல இருக்கிற நீ, கேட்காமையே எனக்கு நிஜ சாயுஜ்யத்தை கொடுத்து, எதை கொடுத்தா நீ இனிமே எதுவுமே வேணும்னு கேட்க மாட்டியோ அதை கொடுக்குறேன் உனக்கு வான்னு சொல்றவமா நீ, அவ்வளவு கருணாமூர்த்தி அப்படிங்கிற, அவ்வளவு தயார்திரமா இருக்கிறவோ. தயினால நீங்க போகத்தை கேட்டா உங்களுக்கு போகத்தை கொடுப்போம், நீங்க மோட்சத்தை கேட்டா உங்களுக்கு மோட்சத்தை கொடுப்போம். 13வது அத்தியாய கடைசியில நம்ம பார்க்க போறோம். சுரதன்கிற ராஜா என்ன கேட்டான்? எனக்கு ராஜாவா ஆனம்னா. சரி, ராஜாவா இந்த ஜென்மால இருந்துட்டு அடுத்த ஜென்மால நான் மனுவா மாறணும்னா ஆட்டம் அப்படின்னு விட்டான். பக்கத்துலேயே இருந்தான் இன்னொருத்தன் சமாதின்னு ஒரு வைசியன். அவன் என்ன கேட்டான்? அம்மா எனக்கு போரும், என்னால் இனிமே தாங்க முடியாது, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு வேணுங்கிறது மோட்சம்னா. சரி, அதுவே ஆகட்டும்னா. போகத்தையும் தரக்கூடியவள் மோட்சத்தையும் தரக்கூடியவள் சண்டிகா. போக மோட்ச வரப்பிரதாயினி, தயினால ரொம்பினவள், துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம்ங்கிற மெசேஜுக்காக மாத்திரம் சொல்லாதவள், நம் வாழ்க்கையில் நம்ம சம்சார சர்ப்பத்திலேருந்து நம்மளை காப்பாற்றி எல்லா விதமான துரித்தங்களையும் நாஸ்தி பண்ணி நம்மளுடைய பிரம்ம சாயுஜ்யத்தை அடையணுங்கிறதுக்காக உட்கார்ந்துருக்கிறோம். இதெல்லாம் வாஸ்துவம். மகாகாளி மகாலட்சுமி மகா சரஸ்வதி ஸ்வரூபிணின்னு சொல்லிட்டேள். மகாகாளி மாதிரி மூக்கு, மகாலட்சுமி மாதிரி கழுத்து அப்படின்னு நான் கற்பனை பண்ணிப்பேனா? நான் எப்படி கற்பனை பண்ணிப்பேன்? எனக்கோ இந்திரியங்களில் என்ன படுறதோ அதுதானே புரியும். எப்படி இருப்பான்னு நீங்க சொல்லலைன்னா என்னால் எப்படி அவளுடைய உருவத்தை கற்பனை பண்ணிக்க முடியும்? எனக்கு எப்பவுமே உருவத்தை பார்த்தா தான்ப்பா புரியும். நான் பாமர ஜென்மா. மற்ற எல்லா சுவாமியோட தியான ஸ்லோகத்தையும் அவளுக்கு கையில் இது இருந்தது, காலில் இது இருந்தது, மூக்கு எப்படி இருந்தது, தலை எப்படி இருந்ததுன்னு சொல்றேன். இவ்வளோ மாத்திரம் இவளோட குணாம்சங்களை சொல்லி இந்த வதம் பண்ணா அந்த வதம் பண்ணான்னு சொன்னா அவளை நான் எப்படி தியானம் பண்ணிப்பேன்? மனுஷனுக்கு 2 விஷயம் தான் நம்மளை இதெல்லாம் பண்ண தோன்றும். என்ன 2 விஷயம்? ஃபியர், கிரீடு. என்ன ஃபியர்? ஏதானு எனக்கு ஒன்று ஆயிடுத்துன்னா அப்படிங்கிற ஒரு பயம். இவ்வளவுதான் உங்ககிட்ட இருக்கே, எங்கிட்ட இவ்வளவு இருந்து என்ன அம்பானிகிட்ட இன்னும் நிறையா இருக்கே அப்படிங்கிற கிரீடு. அதனால நம்ம எப்போ பாரு யாராலும் தான் நம்மளை காப்பாத்துறேன்னு சொல்லிகிட்டே இருக்க மாட்டாளா, இல்லை ஏதாவது கொடுத்துட்டே இருக்க மாட்டாளான்னு தான் பார்ப்போம். அதனால தான் நம்ம எல்லா சுவாமிக்கும் என்ன பண்ணிடுறோம்? ஒரு வரத முத்திரையும் அபய முத்திரையும் கையில் கொடுத்துட்றோம். ஏன்னா நம்மளுக்கு ஃபியர் அண்ட் கிரீட் இஸ் வாட் இஸ் டிரைவிங் ஆல் ஆஃப் அஸ் எவ்ரி டே. இதையும் பகவத் பாதாள் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஸ்வதன்யா பாணிபியாம் அபய வரதோ தெய்வத்தகனா. ஒன்றை தவிர எல்லா தெய்வத்துக்கும் அபய முத்திரை இருக்குது, வரத முத்திரை இருக்குது. தோமேகா நைவாசி பிரகட்டித்த வர அபித்ய வினயா. ஏன் தெரியுமா? நீ கையாலெல்லாம் காட்ட வேண்டாமா, உன் காலே போரும். பிரணம்ரேஷ் பயாத்து திராத்தும் பலம் அபிச்ச வாஞ்சாசமதிக்கம். நீ என்ன ஆசைப்பட்டியோ அதை விட ஜாஸ்தியான பலன். சரண்யே லோகானாம் தவகி சரணம் ஏவ நிகுணமா. உன் காலாலேயே எது முடியுமோ நீ எதுக்கு கையை காட்டணும்? உன் கைக்கு முக்கியமான வேற 4 வேலை இருக்கே. இந்த 4 வேலையினுடைய சாராம்சம் தானே தேவி மகாத்மியம். நீ 4 கையில என்ன தாங்கின்னு இருக்கியோ அதுதானேமா தேவி மகாத்மியம். அதனால காலால இந்த அருளை கொடுத்துட்டு இருக்க. நம்ம விட்டுடுவோமா? இதெல்லாம் இந்த அல்வாலாம் எனக்கு சரிப்படாது. எனக்கு ஏதாவது ஒரு உருவம் சொல்லு, இல்லைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு உருவத்தை சொல்லலைன்னா என்னால் தியானம் பண்ண முடியாது. நம்மளும் பிடிவாதம் பிடிப்போம். நம்மளும் சண்டி தானே, நம்மளும் பிடிப்போமோ இல்லையோ ஒரு பிடிவாதம். மார்க்கண்டேயர் சொல்றார், சரி நீ போய் இந்த பிரதானிக்க ரகசியம்னு ஒன்று எழுதியிருக்கேன் அதை பாருங்கிறார். அதில் பார்த்தா நம்ம என்ன சொல்கிறோம்? சண்டிங்கிறவள் மகாகாளி மகாலட்சுமி மகா சரஸ்வதி ஸ்வரூபிணி. இந்த மகாகாளி மகாலட்சுமி மகா சரஸ்வதி 3 பேரும் எங்கேருந்து வந்தாலோ அதுதானே சண்டியோட உருவமாக இருக்கணும். அந்த மாதிரி யார்கிட்டேருந்து வந்தாய்வா 3 பேரும்னா அந்த அம்பாளையும் நம்ம மகாலட்சுமின்னு தான் சொல்கிறோம். சர்வஸ்யாத்யா மகாலட்சுமி திரிகுணா பரமேஸ்வரி லக்ஷ்யாலக்ஷ்யஸ்வரூபாசா வியாப்ய கிருத்ஸ்னம் வியவஸ்திதா. வரைக்கும் ஒன்றுமே நீங்கள் கையெல்லாம் பற்றி சொல்லலையே. சர்வஸ்யாத்யா சர்வ காரணபூதமானவள். இது இன்னொரு வாட்டி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வார்த்தையை, இந்த சர்வஸ்யாத்யாங்கிற வார்த்தையை நம்ம இன்னொரு வாட்டி பார்க்க போகிறோம். மகாலட்சுமின்னு சொன்னால் அதற்கு பேர் வச்சே சரி. திரிகுணா அப்படின்னு. இந்த திரிகுணானா என்னன்னா இது 2-3 விதமாக நம்ம பார்க்கலாம். நார்மலாக பார்க்குற போது திரிகுணம்னாக்க
சத்வ ரஜஸ் தமசும் இல்லையா? இந்த 3 குணங்களும் சேர்ந்தவள் அப்படின்னு பரமேஸ்வரின்னு ஏன் அதுக்கு பக்கத்தில் போட்டான்னா, அம்பாள் தான் பிரம்மத்தோட விமர்ச சக்தி. பரமேஸ்வரனுடைய சக்தி பரமேஸ்வரி. பரமேஸ்வரங்கிறது பிரம்மம். இந்த நிர்குணமாக இருக்கிற பிரம்மத்தினுடைய பிரகாச சக்தி தான் பிரம்மம். பிரம்மத்தின் உள்ள இருக்கிற விமர்ச சக்தி இவள். இந்த விமர்ச சக்தி உள்ள இருக்கிற போது பிரம்மம் நிர்குணமாக ஒரு ஸ்டேபிள் ஈக்குலிபிரியத்தில் இருக்கு. அந்த ஈக்குலிபிரியத்தில் இருக்கிற பிரம்மத்துக்கு உள்ள இவ இருக்கா. இவள் இல்லைன்னா அந்த பிரம்மத்துக்கு ஒன்றுமே இல்லை. ஒருவேளை இந்த இவளை தூக்கி வெளியே எடுத்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, பிரம்மங்கிறது ஒன்று இருந்ததே, அதோட ஸ்டேட் என்ன, அது கீழே வரணும் விழுந்து கிடக்க வேண்டியது தான். அதை நம்மளுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ வெளியில் தூக்கி இவ்வளோ பிரகாசம் விமர்சத்தை பிரகாசமாக ஆக்கிட்டேன்னா, காளியாக அவன் நின்னாள்னா கீழே என்ன இருக்குது, என்னமோ விழுந்திருக்கே, அதுக்கு ஏதாவது மூச்சு பேச்சிருக்கா அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு விழுந்துடுறோம். ஆச்சாரியால் அகைன் சொல்கிறார், சிவஹா சக்தியாயுக்தோ யதி பவதி சக்தஹா பிரபவித்தும் அப்படிங்கிறார். இந்த பிரம்மத்தில் உள்ள விமர்ச சக்தியா உட்கார்ந்து இருக்கிறவள், அதனால இவ பரமேஸ்வரி. இவள் திரிகுணா. திரிகுணாங்கிறது இந்த பிரதானிக ரகசியம் மொத்தமாக சொல்றது. இன்னும் எத்தனையோ சாஸ்திரங்கள் சொல்றது. பல சாஸ்திரங்கள் அம்பாளுடைய இந்த திரிகுணாத்மகத்தை திருப்பி 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 அழகா சொல்றது. புவனேஸ்வரி சம்ஹிதை சொல்றது. இந்த புவனேஸ்வரி சம்ஹிதை சொன்னதை சொல்றதுக்கு முன்னாடி விவேக சூடாமணியில ஆச்சாரியால் என்ன சொல்றார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சன்னாப்யசன்னா உபயாத்மிகானோ பின்னாப்யபின்னா உபயாத்மிகானோ சாங்காப்யனங்கா உபயாத்மிகானோ மகாத்புதா அனிர்வச்சனீய ரூபா. அம்பாளினுடைய உள்ள அம்பாளா விமர்ச சக்தியா பிரம்மத்துள்ள உட்கார்ந்துட்டு இருக்கே, இது எப்படின்னா இருப்பதாகவும் இல்லாததாகவும் இருக்கு. சன்னா பியசன்னா பின்னா பியபின்னா, பின்னமா பிரிஞ்சு வேற வேற நாம ரூபத்தோடையும் இருக்கு, அபின்னமா பிரம்மமாவும் இருக்கு, சர்வ சைத்தன்யமாவும் இருக்கு. சாங்கா பியனங்கா உருவத்தோடையும் இருக்கு, உருவம் இல்லாமையும் இருக்கு. லக்ஷ்யா லக்ஷ்யஸ்வரூபா. லைன் லக்ஷ்யம்னு சொன்னோம்னா என்ன அப்படின்னா, அஸ்தி பாதி பிரியம் நாம, அஸ்தி பாதி பிரியம் ரூபம் நாம இத்தியம்ச பஞ்சகம் ஆத்யம் திரயம் பிரம்மரூபம் மாயாரூபம் தத்தோத்வயம். அலக்ஷ்யம் பிரம்மரூபம், லக்ஷ்யம் லக்ஷணீயம் மாயாரூபம். அஸ்தி பாதி பிரியம் ரூபம் நாமம் அப்படிங்கிற 5 அம்சம். இந்த 5 அம்சத்தில் முதல்ல அஸ்தி பாதி பிரியம் சத் சித் ஆனந்தம்ங்கிறது பார்க்க முடியல, அலக்ஷ்யம். பார்க்கக்கூடியது என்ன, நாமம் ரூபம். பார்க்கக்கூடிய நாம ரூபமாகவும் பார்க்க முடியாத அஸ்தி பாதி பிரியமாகவும் அம்பாளே தான் இருக்கா. பிரகாசமாகவும் விமர்சமாகவும் இருக்கிறது ஒரே சக்தி தான். நம்ம அம்பாள்னு சொன்ன உடனே அவள் விமர்சமா உள்ள உட்கார்ந்துருக்கு. அவள் நாம ரூபத்தை வெளியில கொண்டிருக்கிறதே பின்னமாவும் அபின்னமாவும் இருக்கு. பின்னமா இருக்கா, உள்ள போன உடனே அபின்னமா ஆயிட்டா. உள்ள இருக்கிறதே இருக்காங்கிறதே தெரியல. சன்னாப்யசன்னா பின்னா அபின்னா தாங்காப்யனங்கா. நிர்குணமா இருக்கிற போது ஒரு ரூபத்தையும் காணும். இப்படி பலவா நம்ம ஈத்தாப்புல பிரபஞ்சமா விஸ்தரிச்சிருக்கிற போது பல ரூபத்துல இருக்கா. அப்படின்னு விவேக சூடாமணியில மகாத்புதா அனிர்வச்சனீய ரூபா, பரம அத்புதம், வாயால அவளை எக்ஸ்பிளைனே பண்ண முடியல அப்படின்னு பகவத்பாதா விவேக சூடாமணியில சொல்றார். சுத்தாத்வய பிரம்ம விபோதனாஷ்யா சர்ப்ப பிரமோ ரஜ்ஜு விவேகதாயதா ரஜஸ்தம சத்வமிதி பிரசித்தா குணாஸ்ததீயா பிரதிதைஹி ஸ்வகார்யைஹி. அவள் எப்படி இருக்கா, அந்த முதல் 2 லைனுக்கு நான் இப்ப வேணும்னுட்டு அர்த்தம் சொல்லல. தத்துவ ரஜஸ் தமசா இருக்காவோ அப்படின்னுட்டு அப்படிங்கிற பேர்ல பிரசித்தா அப்படின்னுட்டு விவேக சூடாமணியில சொல்றாரு. கலர் அம்பாளுக்கு சொல்றாரு. அது எங்கன்னு தவறுங்க. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்னு ஒரு உபனிஷத்து. உபனிஷத்து கிருஷ்ண யஜுர்வேதங்கள்ல 108 உபனிஷத்து இருக்கு. 8 உபனிஷத்துல 14வது உபனிஷத்துன்னு இதை சொல்றாங்க. உபனிஷத் பிரம்மத்தை பத்தி ரொம்ப விஸ்தாரமா பேசுறது. பிரம்மத்தை பத்தி விஸ்தாரமா பேசுறது 4வது மந்திரத்துல 5வது அனுவாக்கத்துல இப்படி சொல்றது. அஜாம் ஏகாம் லோஹித சுக்ல கிருஷ்ணாம், அஜாம் ஏகாம் லோஹித கிருஷ்ண சுக்லாம் பஹ்வி பிரஜா சிருஜமானாம் சரூபா. ஆம், பிறப்பெற்றவள் அவள்.
ஏகாம், ஒத்தியே ஒத்தி தான் சொல்றா. அது சும்பன்ட்ட சொல்றா, நான் ஒத்தி தான்ப்பா, நீ இவ்வளவு ரூபங்கள் பார்க்குறிய, அதெல்லாம் நிறைய எல்லாம் ஒன்றும் இல்லை, திஷ்டாம் யாஜோ ஸ்திரோ பவ அப்படிங்கிறா. எல்லாத்தையும் என் உள்ள எடுத்துட்டு விடுறேன், ஸ்திரமா நில்லுங்கிறா. அந்த ஸ்திரம்ங்கிற வார்த்தைக்கு நம்ம அப்புறமா அர்த்தம் பார்ப்போம். ஏன் அம்பாள் அந்த இடத்துல ஸ்திரம்ங்கிற வார்த்தையை சொன்னான்னு. ஏகாம் அஜாம் ஏகாம். இந்த ஏகமா இருக்கிறவள் என்னென்ன கலர் எடுத்துட்டா? லோஹித சுக்ல கிருஷ்ணாம், சிகப்பு வர்ணம் எடுத்துட்டா, சுக்ல வர்ணம் எடுத்துட்டா, கிருஷ்ண வர்ணம் எடுத்துட்டா. லோஹிதம்ங்கிறது ரெட்டு, ரஜோகுணத்தையும், சுக்லம்ங்கிறது குணத்தையும் வெள்ளை, கிருஷ்ணாங்கிறது கருப்பு, தமசையும் காளியையும் குறிக்கிறது. என்ன பண்ணா? பஹ்வி பிரஜாஹா சிருஜமானாம், உலகத்தையே சிருஷ்டிக்கிறார். சரூபாக, ஒரே ரூபம் இருக்கிற பல பேரையும் பல நாமங்களையும் பல விசேஷங்களையும் சிருஷ்டிச்சார். அஜோ ஏகா ஜுஷமானோ அனுஷேத்தே ஜஹாத்தியேனம் புக்த போகாம் அஜோன்யாக. போக மோக்ஷ வரதாயகி இல்லையா? சில பேர் போகங்களை அடைஞ்சு அவளை அடையிறா, சில பேர் அவளை அடைஞ்சதுனாலேயே போகம்னு இருந்துடுறா. அடையிறது ஒண்டிதான் போகம், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு இருக்கா அப்படின்னு இந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் சொல்றேன். இருக்கிற உபனிஷத்தெல்லாம் விட்டுட்டு இந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துங்கிறத எங்கே பிடிச்சேன், அது இங்கே நீங்கள் கோட் பண்ணுறேன், அதுக்கும் துர்கைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் கேள்வி வரலாம். மகா பெரியவா தேனம்பாக்கம்னு ஒரு இடத்துல கேம்ப் போட்டிருந்தா. கேம்ப் போட்டுக்கிறதே ஒரு நாள் மத்தியானம் ஒரு 1:30 மணி வாக்கில் உடம்புல என்னன்னா வெயில் பட ஒரு குட்டை பக்கத்தில் ஒரு காலை குட்டையில் நினச்சிண்டு மீதி காலையும் உடம்பையும் ஒரு படியில் வச்சுன்னு உட்காந்துட்டு இருந்தார் பெரியவா. யாரோ ஒருத்தர் வந்து இந்த ஆராதனை பண்ணி பிராமணாளுக்கு பிராமணார்த்தம் போடுவார். இப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு பிராமணர் போயின்னு இருந்தார். அவரை கூப்பிட்டார், இங்கே வா, இங்கே வந்து உட்காருன்னார். மடத்துலேருந்து யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு பேப்பர் பென்சில் கொண்டு வான்னாராம். கொண்டு வான்னு சொல்லிவிட்டு அவரை ஒரு ஸ்லோகம் எழுத சொன்னார். அது துர்கா பஞ்சரத்னம்னு ஒரு ஸ்லோகம் எழுதினார். இந்த துர்கா பஞ்சரத்னத்தை நான் இப்போ படித்த பஞ்சரத்னத்தில் அவர் இந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தை மென்ஷன் பண்ணுறார். தே தியான யோகானுகதா அபஷ்யன் துவாமேவ தேவீம் ஸ்வகுணைஹி நிகூடாம். உன்னை யாராலமா பார்க்க முடியும்? யோகிகளால் மாத்திரமே பார்க்க முடியும். தியானத்தாலையும் யோகத்தினாலையும் உன்னை பார்க்கிறார். உன்னை அனுகதாக, உன்னை அடைந்து உன்னை பார்க்கிறான். நீ எப்படியாப்பட்டவோ ஸ்வகுணைஹி நிகூடாம், உன்னுடைய குணங்களினாலேயே ரகசியமாக இருக்க, மூடப்பட்டிருக்க. ரஜஸ் தமஸ் சத்துவங்கிற குணத்தினால உன்னை மூடிக்கிண்டு உள்ள எல்லா இடத்துலையும் பரவி கண்ணப்படாத இருக்கு. நீ உன்னை புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். துவமேவ சக்திஹி பரமேஸ்வரஸ்ய, பரமேஸ்வரனோட சக்தி நீதாம்மா, விமர்ச சக்தி. மாம் பாகி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரி, அம்மா மோட்சத்தை கொடு எனக்கு. தேவாத்ம சக்திஹி ஸ்ருதி வாக்கிய கீதா, ஸ்ருதியினுடைய வாக்கியம் என்ன? தத்துவமசி. நீதாம்மா தேவாத்ம சக்தி, தேவர்களுடைய ஆத்ம சக்தி. ஒவ்வொரு தேவர்கள்லேருந்து அதுதான் வெளியில் வந்து காமிச்சா அம்பாள். ஒத்தன்டேந்து மூஞ்சி, ஒத்தன்டேந்து கை, ஒத்தன்டேந்து காலு, எல்லா தேவர்களுடைய ஆத்ம சக்தி அவள். மகர்ஷி லோகஸ்ய புரஃப் பிரசன்னா குஹா பரம் வியோம சதஃப் பிரதிஷ்டா. ரொம்ப சத்துக்களா இருக்கிற மகர்ஷிகளினுடைய இடத்துல இருக்க, பரம் வியோமத்தில் இருக்க. பரம் வியோமம் இது, பரம் ஆகாசம். யோகிகளுடைய ஆகாசம் இங்கே இருக்கு, தஹராகாசம். இந்த தஹராகாசத்தில் அம்மா நீ யோகிகளுடைய ஆகாசத்தை இருந்த தஹராகாசத்தில் இருக்கிறவ நீ என்னை காப்பாத்து. நீங்கள் முதல்ல பார்த்தேன்னா அபஸ்யன்னு கண்ணுக்கு வேலை கொடுத்தார், ரெண்டாவது ஸ்ருதின்னு காதுக்கு வேலை கொடுக்குறார், மூணாவது மனசுக்கு வேலை கொடுக்குறார். இப்படி ஒவ்வொரு இந்திரியத்தின் மூலமாக அவளை எப்படி அறிய முடியும் அப்படின்னு பெரியவா காட்டுறார். அராஸ்ய சக்திஹி விவிதைவ ஸ்ரூயசே ஸ்வேதாஸ்வ வாக்கியோதித தேவி துர்கே அப்படின்னு இந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தை அவர் அங்கே மென்ஷன் பண்ணுறார். ஸ்வேதாஸ்வதரத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கிறத சொல்லிட்டு அதோட விடலர் அவர். ஸ்வபாவிக்கு ஞான பலக்கிரியாதே, ஞானத்து ஸ்வபாவமாகவே ஞானம் உள்ளவள் அப்படின்னு சொல்கிறார். தேவாத்ம சப்தேன சிவாத்ம பூதா யத் கூர்ம வாயவ்ய வச்சோ விவ்ருத்தியா. இடத்துல வாயவ்யம்ங்கிற இடம் எதை குடிக்கிறதுனா அநாகதத்துலேருந்து ஆக்ஞம் வரைக்கும் இருக்கிற இடம் வாயவ்யம். பஞ்ச பிராணனில் ஒரு பிராணனுக்கு கூர்மம்னு பேர். இந்த கூர்மம்ங்கிற பிராணத்தினால
ஓங்காரத்தை அநாகதத்திலேருந்து ஆக்னி வரைக்கும் யார் ஒருத்தர் தியானம் பண்றாளோ அவளுக்கு பிரம்ம சாயுஜ்யம் ஏற்படும். அந்த பிராணனை கண்ட்ரோல் பண்றதன் மூலமாவே பிரம்ம சாயுஜ்யத்தை அடைய முடியும்னு யோக சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அதை இந்த இடத்துல அவர் மென்ஷன் பண்ணிட்டு துவம் பாச விச்சேதகரி பிரசித்தா. இந்த இடத்துல பாச விச்சேதகரம் பண்ணின அம்பாள் 8ஆம் அத்தியாயத்துல நம்ம ரத்த பீஜனை பத்தி பேசுற போது இதை நிறைய பேச போறோம். அடுத்ததா சொன்னது ரொம்ப முக்கியம். நம்ம இப்ப பேசுறது துவம் பிரம்ம புச்சா, பிரம்மத்தை அடையறதுக்கு நீதான் வழி. வழியிலெல்லாம் கஷ்டம் இருக்கு இல்லையா, கஷ்டத்தை போக்குறவள் இல்லையா நீ, அதனால துவம் பிரம்ம புச்சா விவிதா மயூரி பிரம்ம பிரதிஷ்டா உபதிஷ்ட கீதா. பிரம்மத்தினுடைய பிரதிஷ்டை நீனா, பிரம்மா நீதான் கீதோபதேசம் பண்ண. எழுதின் இருந்த சாஸ்திரிகள் நிறுத்திட்டார். பால் எங்கேருந்து கீதோபதேசம் பண்ணா, துர்கையை பார்த்து கீதோபதேசம் பண்ணான்னு சொல்றேளே எப்படின்னு கேட்டார். பெரியவா என்ன பண்ணாலாம், பகவத்கீதை புஸ்தகத்தை கொண்டு வா, நான் அதுலேயே காட்டுறேன் பாருன்னு. பகவத்கீதை புஸ்தகத்தை கொண்டு வந்தோடனே அவர் சொன்னார், ஆனால் முன்னாடி என்ன வார்த்தை போட்டிருக்கேன், பிரம்ம பிரதிஷ்டான்னு போட்டிருக்கேன். பிரம்மம் எதனால ஸ்திதியா இருக்கோ, பிரம்மத்தில் எவள் ஸ்திதியா இருக்காளோ அது பிரம்ம பிரதிஷ்டா. என்ன சொல்றான் பகவத்கீதையில, அவன் அதை சொல்லிட்டானே, பிரம்மான்னு சொல்லிட்டானே. பிராணோஹி பிரதிஷ்டாகம், சரி பிரம்மணோஹி பிரதிஷ்டாகம், பிரம்மாவனுடைய பிரம்மத்தோட பிரதிஷ்டை நான். 14வது அத்தியாயத்தில் 27வது ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், அமிர்தஸ்ய அவ்யயஸ்ய ச சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய சுகஸ்ய ஏகாந்திகஸ்ய ச. சாஸ்வதமான தர்மமான சுகத்தினுடைய ஒரே இடமான அமிர்தமான அவ்யயமான பிரம்மத்தின் பிரதிஷ்டை நானே. பிரம்ம பிரதிஷ்டை இவர் தான் விமர்ச ரூபிணி. இவ விமர்ச ரூபமா என்டையர் பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சா. என்டையர் பிரபஞ்சமும் நானேன்னு கிருஷ்ண பரமாத்மா திருப்பி இன்னொரு ஸ்லோகத்தை சொல்றார். 7வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகத்தை சொல்றார், பூமிராப்போ நலோவாயு கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார இதீயம் தே பின்னாக பிரகிருதி ரஷ்டதா. எனக்கு 8 விதமான பிரகிருதி ரூபங்கள் இருக்கு. இந்த பார்க்கக்கூடிய அத்தனை நம்ம பார்க்குற பூமி, ஆப்போ பூமி, தண்ணி, நிலம், நீர், நெருப்பு, வாயு, காற்று எல்லாம் சொல்கிறோமே, அது மனோபுத்தி அகங்காரம் எல்லாமே நான் தான். தெளிவாக சொன்னாலும் அதனால தான் நான் சொன்னேன், அம்பாள் கீதோபதேசம் பண்ணாங்க. அம்பாள் விமர்சஸ்வரூபிணி, அம்பாள் பிரபஞ்சஸ்வரூபிணி. என்டையர் பிரபஞ்சமும் அம்பாளாக தான் இருக்கு. அந்த பிரபஞ்சஸ்வரூபம் கிருஷ்ணன் நான்னு சொல்கிறான். அப்போ கிருஷ்ணனும் அம்பாளும் வேற இல்லை. அப்போ கிருஷ்ணன் கீதோபதேசம் பண்ணல, அம்பாள் தான் கீதோபதேசம் பண்ணான்னு எழுதினேன் அப்படின்னு சொன்னாராம். இப்போ நம்ம எங்கே ஆரம்பித்தோன்னா, எனக்கு கைகாலெலாம் தெரிஞ்சாதான் அம்பாளை புரிஞ்சுக்க முடியும்னு சொன்னோம். நீங்களானா லக்ஷா அலக்ஷ ஸ்வரூபாயா வியாபிய கிருஷ்ணம் வியவசிதான், இன்னும் எனக்கு கைகாலெல்லாம் பற்றி ஒன்றுமே சொல்லலையே, எனக்கு உருவம் தெரிஞ்சாதானே என்னால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னாக்க அடுத்த 2 லைன் சொல்கிறார் அவர். மாதுலிங்கம் கதாம் கேடம் பானபாத்திரம் ச பிப்ரதி நாகம் லிங்கம் ச யோனிம் ச பிப்ரதி நிருப மூர்தனி. பா இவளோட கை தானே கேட்டேன், சொல்லிவிடுறேன் கேட்டுக்கோ. ஒரு கையில் மாதுளம்பழம் வச்சுட்டு இருக்கா, இன்னொரு கையில் கதை, இன்னொரு கையில் கேடயம், இன்னொரு கையில் ஒரு பானை பாத்திரம், மது சாப்பிட்ற பாத்திரம் ஒன்று வச்சுட்டு இருக்கா. விவஸ்தை இல்லாத இருக்கே. கத்தி இருந்ததுன்னா கையில் கேடயம் இருக்கும், புரியும், சண்டை போடுறான்னு புரிஞ்சுக்கலாம். கதைனா 2 கையால் யூஸ் பண்ண வேண்டியது. கதையும் கேடயமுமோ சண்டை போடுற நிலைமையை குறிக்கிறது. இன்னொரு கையில் மாதுளம்பழம் வச்சுட்டு இருக்காங்கிறேன், இன்னொரு கையில் என்னமோ பானை பாத்திரம் வச்சுட்டு இருக்காங்கிறேன். ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லையே, எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? அது மட்டும் இல்லை, அடுத்த லைனை பாருங்க, இன்னும் கன்ஃபியூஷன். நாகம் லிங்கம் ச யோனிம் ச பிப்ரதி நிருப மூர்தனி. தம்பாள் தலையில் என்ன வச்சுட்டு இருக்காள்னா ஒரு நாகம் வச்சுட்டு இருக்காளாம், ஒரு லிங்கம் இருக்கான், ஒரு யோனி இருக்கான். இல்லை ஒன்றுமே சம்மந்தம் இல்லை. இந்த மாதிரியான ஒரு கிரீடத்தை நான் கேட்டதே இல்லையே அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது? புவனேஸ்வரி சம்ஹிதா ரொம்ப அழகாக ஒரு அர்த்தம் சொல்கிறது. மாதுலிங்கம் கர்ம விருந்தம். மாதுலிங்கத்தை பிரிச்சேல்னா என்ன இருக்குது? உள்ளுக்குள்ளே சின்ன 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 சின்னதாக விதை, நிறையா பீஜங்கள். இந்த பீஜத்திலேருந்து ஒவ்வொன்றுலேருந்து உண்டான பழம். காரணம் காரியம் ரெண்டும் இருக்கு. அவாவா பண்ண கர்மாக்கு அத்தனை பழத்தையும் தரத்துக்காக இருக்கிறது
மாதுளி. பண்ற கர்மாவுக்கு உனக்கு பலனை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்கா மாதுளி. கிரியாசக்தியாத்மிகா கதா, கிரியாசக்தியை குறிக்கிற கதையை கையில வச்சுக்கிட்டு இருக்கா. தான் ஒன்று வருதுன்னா தடுக்கணும்னா ஞானத்தால தான் தடுக்க முடியும். கேடயம் வச்சுட்டு இருக்கா. ஞான சக்தியாத்மகம் கேடம். துரிய விருத்திஸ்து பானகம். துரிய விருத்தி என்னது? இச்சா கியானா கிரியையெல்லாம் தாண்டின உடனே என்ன துரிய விருத்தி? பரமானந்தம். சத்து சித்தெல்லாம் சேர்ந்து எல்லாம் போன உடனே பரமானந்த ஸ்திதி வந்துடும். இந்த துரிய விருத்தியை காட்டுறது பான பாத்திரம். அதுக்காக இதை வச்சுக்கிட்டு இருக்கா அம்பாள். அர்த்தம் இச்சை ஞானே கிரியம், இச்சா ஞானா கிரியான்னு நம்ம சொல்கிறோமோ இந்த சாந்தா சக்தி எதை உபாசிக்கிறதன் மூலம் துரியமான பரமானந்தம் கிடைக்குமோ அவளே நான் சொல்கிறதுக்காக 4 கை, இந்த 4 கையில் இதை வச்சுட்டு இருக்கா. லிங்கம்ங்கிறது எதை குறிக்கிறது? பிரம்மத்தை குறிக்கிறது. யோனிங்கிறது எதை குறிக்கிறது? விமர்ச சக்தியான பிரபஞ்சத்தை குறிக்கிறது. நாகம்ங்கிறது 2ஐயும் பிணைக்கிற காலத்தை குறிக்கிறது. இந்த 3ஐயும் தாண்டினவள், இந்த 3க்கும் அதிஷ்டானம் அவளே. அதனால தான் தலையில் அதை தாங்கின்னு இருக்கா. நான் சொல்றேன்னா இல்லை. நாக கால சமாக்கியாத்தா சம்பந்தஸ்து தயோர்த்வயோ லிங்கம் புருஷ இத்யுக்தோ யோனிஸ்து பிரகிருதி ஸ்மிருதா அப்படின்னு புவனேஸ்வரி சம்ஹிதை சொல்றேன். காலத்தினால் அளக்க முடியாதவளும் பிரபஞ்சமாகவும் இந்த பிரபஞ்சத்தின் உள்ளே ஊடி இருக்கும் சர்வ சைத்தன்யமாகவும் இருக்கக்கூடியவள், ஞானா கிரியா சாந்தா சக்தியா இருக்கிறவள், துரிய அவஸ்தையில பரமானந்தத்தை நம்மளுக்கு தரக்கூடியவள் அவள் தான். கைகாலெல்லாம் வேணும்னு காட்டியோ இல்லையோ சொல்லுட்டேன் புரிஞ்சுக்கோ அப்படின்னு பிரதானிக ரகசியம் சொல்றது. அதோட நிறுத்துறதா மேரு தந்திரம்னா இல்லை, அதுக்கு மேலே போகிறது ஒரு படி. திரயாணாமப்ய அதிஷ்டானம் யதஸ்யாத் பரமேஸ்வரி. எந்த 3க்கு அதிஷ்டானம்? நாகம், லிங்கம், யோனி. அதாவது காலத்தினுடைய அதிஷ்டானம், இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிஷ்டானம், பிரம்மத்தினுடைய அதிஷ்டானமாக இருக்கிறவள். எப்படி புரிஞ்சுக்கிறது? நவார்ண மந்திர மத்தியஸ்தா மாயாபீஜ ஸ்வரூபிணி. நவார்ண மந்திரத்தில் நடுப்புற இருக்கா இல்லையா ஹ்ரீமா, அந்த மாயாபீஜம் அவள் தான். இந்த பிரபஞ்சத்துக்கும் காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா பிரம்மம் காரணம். இந்த பிரம்மம் மாயைங்கிற கண்ணாடியில் தன்னை பலவிதமான பிம்பங்களை உண்டாக்கிட்டு அது பிரபஞ்சம். பிரம்மமும் மாயையும் ஒன்னோட ஒன்று நீ பிரியாதது, ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஒன்னோடு இன்னொன்று பிரிக்க முடியாது. ஒன்னை தாண்டி தான் இன்னொன்று புரிஞ்சுக்க முடியும். ஒன்று வழியாக தான் இன்னொன்று புரிஞ்சுக்க முடியும். ஒன்று இல்லைங்கிறத புரிஞ்சுட்டா இன்னொன்று இருக்குதுன்னு ஆயிடும். அந்த இல்லாதது இருக்கிறதா காமிச்சு நம்ம கண்ணில் விளையாட்டு காட்டின்னு இருக்கிற ஒரு மாயாதேவி, யோக மாயா. ஸோ சர்வ பிரபஞ்ச மூலம் பிரம்மமும் மாயையும். இந்த மாயைக்கும் பிரம்மத்துக்கும் என்ன சம்பந்தம்னா பிரகாச விமர்சம்னா எப்படின்னா பல சாஸ்திரங்கள் பலவிதமாக இவளை காட்டி கொடுக்கறது. மாயாம் து பிரகிருதி வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம் தயோர் விபூதி லேசோவை ஜெகதேத சராச்சரம். என்டையர் சராச்சரத்தை பார்க்குறியே அது மாயை. மாயத்தை தாண்டி இருக்கும் மாயின். அவளுடைய விபூதியினுடைய லேசம். மாயாம் து பிரகிருதி வித்தி. இந்த பிரகிருதியை பார்க்குறோமே, இந்த என்டையர் பிரகிருதி மாயா. மாயினம் து மகேஸ்வரம். மாயினமாக இருக்கிறவன் யாரு? மகேஸ்வரன். சக்திஷ்ட சக்திமத் ரூபம் யதிரேகம் ந வாஞ்சதி. சக்திங்கிறது விமர்சம், சக்திமான் பிரகாசம், யதிரேகம் ந வாஞ்சதி. இது ஒன்னோட ஒன்று பிரியாது. எப்படி பிரியாது? அவளோட தாதாத்மியம் எப்படின்னு கேட்டால் தாதாத்மியம் அனையோகோ நித்தியம், பர்மனண்டானது. எப்படி? வன்னி தாக கையோரிவ. நெருப்புக்கு சூட்டு அளவு ஒரு ஒற்றுமை. சக்திஷ்ட சக்திமான் செய்வ பதார்த்த துவயம் உச்சதே. ஒரே பதத்துக்கு 2 அர்த்தம் பாவா, அவ்வளவுதான், வேற வேற கிடையாது. சக்தயோஸ்ய ஜகத் சர்வம் சக்திமான்ச்ச மகேஷ் சொல்லுண்டே போகலாம். பிரம்மாண்ட புராணம் சொல்றது ஹ்ரீங்காரோ உபயாத்மகா. இந்த மாயாவை நம்ம என்ன பேர் சொல்லி கூப்பிட்டோம்? ஹ்ரீம்னு சொன்னோம். இந்த ஹ்ரீம்க்கும் ஓம்க்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. அதனால தான் அந்த ஹ்ரீமை நம்ம என்ன சொல்கிறோம்னா சக்தி பீஜம்ங்கிறோம், சக்தி பிரணவம்ங்கிறோம், மாயா பீஜம்ங்கிறோம். அவளையே பிரணவம், தேவி பிரணவம்னு சொல்கிறோம். திரிகுணா சத்வரஜஸ் குணங்களோடு சேர்ந்தவள் மகேஸ்வரி. அவள் பரமேஸ்வரனுடைய விமர்ச ஸ்வரூபம். அவளே சண்டிகா. அவளை நம்ம சொல்ல வேண்டிய பதம் என்னன்னு கேட்டால் ஹ்ரீம். ஹ்ரீம்ங்கிற பீஜத்தினால குறிக்கிறவள்னு சொல்கிறோம். சரி, நாங்கள்லாம் விதைன்னு சொன்னோன்னா உடனே அவருக்கு ஒரு மரம் ஏற்படும்.
அதுக்கு ஒரு கிளை இருக்கும், ஒரு இலை இருக்கும், ஒரு பூ பூக்கும், பழுக்குமே. இந்த ஹ்ரீம்னு பீஜம் சொன்னேலே அதுக்கு இலை பழம் பூவெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ இலை பழம் பூவெல்லாம் சொல்கிறேன். ஒரு இலை பழம்பூ இச்சா ஜானா கிரியா, இன்னொரு இலை பழம்பூ ரௌத்ரி ஜேஷ்டா வாமா, இன்னொரு இலை பழம்பூ மகாகாளி மகாலட்சுமி மகாசரஸ்வதி. இதெல்லாம் சரி, எங்களுக்கு ஒரு டவுட் மாத்திரம் போக மாட்டேங்குது. இதோட பிரதம சரித்திரத்தில் மகாகாளின்னு சொன்னேன், மத்தியம சரித்திரத்தில் மகாலட்சுமின்னு சொன்னேன், சரித்திரத்தில் மகா சரஸ்வதின்னு சொன்னேன். பட் பீஜம் சொல்றதே ஐம் பீஜம்ங்கிறேன் பிரதம சரித்திரத்தில். மகா சரஸ்வதிக்கு தானே நீங்கள் ஐம் பீஜம்னு சொல்லியிருக்கணும். ஐம் நம சண்டிகாயின்னு ஆரம்பிச்சுட்டு காளிகாவை தியானம் பண்ணுறேன், புரியலையே. நல்ல வேளை மகாலட்சுமி நடுப்புற மாட்டின்டா, அதனால ரெண்டும் மகாலட்சுமியாக போயிடுது. கடைசியில் மாட்டின்ற சரஸ்வதிக்கு காளியோட பீஜம்னு கிளீமை சொல்கிறேன். இது என்னன்னா, நம்ம பேசுறது காளி இல்லை, லக்ஷ்மி இல்லை, சரஸ்வதி இல்லை. நம்ம மகாகாளி மகாலட்சுமி மகா சரஸ்வதினு பேசுகிறோம். இப்போ பின்னாடி உத்தம சரித்திரத்தில் பார்க்கறதே மகா காளி வேற, காளிகா வேற, காளி வேறன்னு காட்ட போகிறோம். கௌரி ஸ்நானம் பண்ணுறதுக்கு வந்தால் எல்லாரும் கேட்டால் யாரோட ஸ்தோத்திரமா நடக்கிறதுன்னா, இப்போ உள்ளேந்து வெளியில் வந்தது கௌசிகி, பாக்கி நின்னது காளி. காளிகேதி சமாக்கியாதா ஹிமாச்சல கிருதாஸ்ரயா தஸ்யாம் வினிர்கதாயாந்து கிருஷ்ணா பூத் சாபி பார்வதி. இல்லையா? அவள் காளிகா, அவள் மகாகாளி இல்லை. காளிகவை இன்னொருத்தி. அவள் என்ன பண்ணா, அவள் தான் சண்டமுண்டனை சாப்பிட்டா, சண்டமுண்டனை வதம் பண்ணா, கையில் எடுத்துட்டு போனா சண்டனியும் முண்டனியும். அவளை பார்த்துட்டு காளி ஒன்றைக்கு நீலேருந்து சாமுண்டான்னு பேருன்னு வச்சா. அந்த காளி அவள் என்ன பண்ணா, ரத்த பீஜனை சாப்பிட்டா. காளி விஸ்தீர்ணம் வதனம் குருன்னா நன்னா வாய ஆறு பொழந்துண்டா, உள்ள எல்லாரையும் போட்டு சாப்பிட்டா. சர்வயன் ததி பைரவம் அவதான். இப்போ காளி வேற, மகாகாளி வேற, காளிகா வேற, வேற வேற ஸ்வரூபம், வேற வேற அர்த்தம். இப்போ நம்ம பேசுறது மகாகாளி மகாலட்சுமி மகா சரஸ்வதி. அதனால இந்த ஐம் ப்ரீம் க்ளீம் மாற்றி புரிஞ்சுன்றக்கூடாது. இதெல்லாம் சரி, மாற்றிக்க புரிஞ்சுக்க கூடாது. எப்படி எதை புரிஞ்சுக்கப்படாதுன்னு சொன்னேன்னு சரி, எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லலையே. ஏன் இப்படி மாறி வந்திருக்கு? ஏன் ஐம்னு போட்டுட்டு மகாகாளியை சொல்றேன், ஏன் க்ளீம்னு போட்டுட்டு மகா சரஸ்வதியை சொல்றேன்? அதுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கணும் இல்லையா? எக்ஸ்பிளனேஷன் இல்லாத எதுவும் இருக்க முடியாது. இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு கேட்டா, பிரகாச விமர்சத்தை நம்ம என்ன சொல்றோம்? புருஷன் பிரகிருதிங்கிறோம். விமர்சமா இருக்கிற பிரகிருதி சர்வ பிரபஞ்சத்தையும் வியாப்தமா இருக்கு. இந்த பிரகிருதி திரிகுணாத்மிகான்னு சொன்னோம், சத்வ ரஜஸ் தமஸ்ன்னு சொன்னோம். சத்வ ரஜஸ் தமஸ்ங்கிறது பரா பிரகிருதி அபரா பிரகிருத்தின்னு ரெண்டா பிரிச்சு பார்க்கலாம். பரா பிரகிருத்தினா என்னன்னா, அந்தர்முகமா ஜீவன் பிரம்மமா போகிற பிரம்மத்தை அடையும், பிரம்ம ஞானத்தை அடைஞ்சு பிரம்ம சாயுஜத்தை அடையும் வழியில் கிராஸ் பண்ற பாத் என்னன்னா பரா பிரகிருதி. முதல்ல தமஸ், அதுக்கப்புறமா சத்வம், அதுக்கப்புறமா ரஜஸ், அதுக்கப்புறமா சத்வம். அபரா பிரகிருதிங்கிறது என்னன்னு கேட்டேன்னா, வெளிமுகமா இருக்கு, பகிர்முகமா இருக்கு. இந்த பகிர்முகமா இருக்கிறதுல முதல்ல சத்வம் வருது, அதுக்கப்புறமா ரஜஸ் வருது, அதுக்கப்புறமா தமஸ் வருது. நிர்குணமா இருக்கிற பரபிரம்மம் ஒரு மூச்சு பேச்சு இல்லாத இருக்கு. பிரதம சரித்திரத்தில் நம்ம வர்ணிக்கிறோம். அதை பிரதம சரித்திரத்தில் என்ன சொல்றோம்னா, கல்பாந்தே பகவான் பிரபு. கல்பங்கள்லாம் முடிஞ்ச உடனே பகவான் ஹரி என்ன பண்ணார்? யோக நித்ரையை அடைஞ்சு சேஷம் அபஜத்து அப்படிங்கிறோம். சேஷம் ஆதிசேஷனை அபஜத்து அடைந்தார். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா பனி இதுல பாதி போடும். சேஷம் அபஜத்து. கல்பாந்தே, கல்பாந்தேனா கல்பம் முடிஞ்ச உடனே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. மனசினுடைய பிரவருத்தி சங்கல்பமாவும் விகல்பமாவும் இருக்கு. இந்த இடத்துல மனசுங்கிறது பிரம்மா. பிரம்மாங்கிற மனசு பரம புருஷன்ட்ட லயிச்சு இருக்கிற நிலைமை, வேற எதையும் நினைச்சுட்டு இல்லாம இருக்கிற நிலைமையில சங்கல்பமும் இல்லை விகல்பமும் இல்லை. பிரம்மத்துக்கு எதுவும் இல்லை. பிரம்மம் சங்கல்ப விகல்பம் இல்லாத நிலையில சிருஷ்டி எதுவும் இல்லை. பிரபஞ்சமே சூன்யமா இருக்கு. சூன்யம் ததகிலம் லோக விலோக்கிய பரவேஸ்வரி.
சூன்யமா இருக்கு பிரபஞ்சம், இன்னும் விமர்சமா ஆகல. பிரம்மம் ஈக்விலிபிரியத்தில் இருக்கு. சத்வ ரஜஸ் தமஸ் மூணும் ஈக்விலிபிரியமா இருக்கிற நிலைமை எங்க இருக்குது? யோகநித் சத்தான மகாவிஷ்ணு சித் ஸ்வரூபிணியான யோகமாயை அடைஞ்சு, சேஷங்கிறதுக்கு பாக்கின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பாக்கி என்ன? ஆனந்தம். ஆனந்தத்தை அடைஞ்சிருக்கு. சேஷம்ங்கிறது நம்ம பாம்புன்னோ, சேஷம்னா மீதி, மீதி இருக்கிறது என்ன? ஆனந்தம். சத்தும் சித்தும் ஈக்குவலிபிரியத்தை ஆனந்தத்தை அடைஞ்சு கொடுத்து மனோரூபமான பிரம்மா அதோட லயிச்சு இருக்கான். எங்க இருக்கா? எல்லாரும் அர்ணவத்தில் இருக்கா. அர்ணவம்ங்கிற வார்த்தை டெக்னிக்கல் வார்த்தை. ரிக்வேதத்தில் அகமர்ஷண சூக்தம்னு ஒன்று இருக்கு. அகமர்ஷண சூக்தம் சமுத்ரோ அர்ணவஹா அப்படின்னு சொல்லிட்டு போறது. அர்ணவம்ங்கிறது எதை குறிக்கிறதுன்னா, எல்லா காரணங்களும் எங்க முடியுமோ அது அர்ணவம். எல்லா காரியத்தோட பலன் எதுவோ அது சமுத்திரம். சமுத்திரம் வேற, அர்ணவம் வேற. எல்லா காரணங்களும் முடிஞ்சு போச்சு. ஏன்? சர்வசிய ஆத்யா, எல்லா காரணங்களுக்கும் முழு முதலானவள் விமர்சமா இன்னும் ஆகலையே, அவள் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காளே. அப்படி இருக்கிற நேரத்துல சர்வ காரணங்களும் அடங்கி இருக்கிற அர்ணவத்தில் சத்தும் சித்தும் சேஷமா இருக்கிற ஆனந்தத்துல பரிமளிச்சு ஈக்குலிபிரியத்துல, ரஜஸ் தமஸ் எல்லாம் ஈக்குலிபிரியத்துல இருந்து மனம் உள்ள லயிச்சிருக்கிற நிலைமை. இந்த நிலைமையில பிரம்மத்துக்கு உள்ள திடீர்னு ஏதோ ஒரு ஸ்புரணம் ஏற்படும். ஸ்புரணம் ஏற்பட்ட உடனே இந்த பிரம்மம் கண்ணை முழிக்கிறது. கண்ணை முழிச்ச உடனே அதுக்கு படுறது ஒரு ஒளி. ஸோ அபரா பிரகிருத்தியில உலகமா அது விரிவடைகிற போது முதல்ல ஏற்படுறது சத்துவம். அதுக்கப்புறமா அது கிரியைன்னு ஒன்று பண்றது, அது ரஜோகுணம். அதுக்கு அப்புறமா ஒரு ஸ்திதியை உண்டாக்குறது. அஸ்திதியான இந்த உலகத்துல ஒரு ஸ்திதியும் ஒரு ஈக்குலிபிரியம் இருக்கு. அந்த ஸ்திதியை தான் நம்ம ரித்தம்னு சொன்னோம் அன்னைக்கு, ரொம்ப விசேஷமா பேசினோம். அதனால அபரா பிரகிருத்தில சீக்வன்ஸ் சத்வம் ரஜஸ் தமஸ். பரா பிரகிருத்தில நம்முள்ள இருக்கிற அஜ்ஞானம், இந்த அஜ்ஞானம்ங்கிற தமசை அழிக்கணும். அதுக்கு கிரியைகள் பண்றோம், அப்புறம் சத்துவத்தை அடையிறோம். அபரா பிரகிருத்தில சத்வம் ரஜஸ் தமஸ், பரா பிரகிருத்தில தமஸ் ரஜஸ் சத்வம். மார்கழி மாசம் இல்லையா, தேவியை பத்தி பேசுறோம், ஆண்டாளை பத்தி பேசலன்னா அவளுக்கு கோவம் வந்துடும் இல்லையா. ரொம்ப அழகா ஆண்டாள் இதை ஒரு பாசுரத்துல சொல்றான். மாரி மலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் என்ன பண்ணிட்டு அறிவுற்று தீ விழித்து. ஒரு குகை உள்ள உட்கார்ந்துட்டு தூங்கிட்டு இருக்கிற ஒரு சிங்கம் என்ன பண்ணித்தான்? அறிவுற்றுதான். அறிவு எங்கேருந்து வந்தது? உள்ளேந்து ஒரு ஸ்புரணம் ஏற்பட்டது. அதுக்கு திறந்தது கண்ணை. என்ன பட்டது? பிரகாசம். தீ விழித்து ஏறி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து. எழுந்து பிடரிய சிலிர்த்துண்டு தான் மூறி நிமிர்ந்தது. மூறி நிமிர்ந்ததுன்னா பின்னங்கால முன்ன தூக்கி முன்னங்கால முன்ன குழைச்சு ஒரு சோம்பல் முறிச்சுண்டுது. முதல்ல என்ன கிரியேட் பண்ணிட்டு முழங்கி புறப்பட்டு முதல்ல வெளில வந்தது என்ன? சப்தம். மாரி மலை முழங்கில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டது. என்ன சொல்றா ஆண்டாள்? அந்த மாதிரி புறப்பட்ட நீ என் உள்ள இருக்கியோ இல்லையோ, நீ என்ன பண்ணணும்? இப்போ பூவைப்பூ வண்ணா நீ இங்கனே போந்தருளி இங்க வந்துருப்பா. எங்க வரணும்? சீரிய சிங்காசனத்தில் வீற்றிருந்து நீ என்ன பண்ணணும்? யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இந்த ஜென்மா எதுக்கு எடுத்ததுன்னு சொல்லி கொடுப்பா. எப்படி? ஆராய்ந்து. ஆத்ம விசாரம் பண்ணாம ஆத்ம லாபம் இருக்க முடியாது அப்படின்னு ரொம்ப அழகா எப்படி இந்த சத்வ ரஜஸ் தமஸ்ங்கிற அபரா பிரகிருதியையும் இந்த எப்படி இந்த ஒரு ப்ராசஸ் இருக்குங்கிறதையும் ஆண்டாள் வர்ணிக்கிறார். நம்ம சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, பரா பிரகிருதி அபரா பிரகிருதி. பரா பிரகிருத்தில அந்த அந்தர்முகமான விகாசம், அந்தர்முகமான விகாசத்துல முதல்ல தமஸ், அடுத்தது ரஜஸ், அதுக்கு அடுத்தது சத்வம். அபரா பிரகிருத்தில
அதோடைய ரிவர்ஸ்ன்னு சொன்னோம். காஃபி சாப்பிட்றோம் இல்லைன்னா அறிக்கை. இப்போ ஜீவன் பிரம்மமா தான் பிரம்மங்கிற உணர்வு ஏற்பட வேண்டும், தான் பிரம்மங்கிறத உணரணும் அப்படிங்கிற பாதையில போற போது முதல்ல வருது தமோ குணம். இந்த குணங்களுக்கெல்லாம் அந்தர்முக பிரவருத்தியா இருக்கிறதே ஒரு குணாம்சம் உண்டு, பகிர்முக பிரவருத்தியா இருக்கிறதே வேற குணாம்சம் உண்டு. தமசினுடைய அந்தர்முக பிரவருத்தி என்னன்னு கேட்டேன்னா, ஈஸ்வர தத்துவத்துல தமஸ் இருக்கிற போது என்னவா இருக்கு? ஸ்திதியா இருக்கு. It gives us stability. நிரோதமா இருக்கு, வெளியில எங்கேயும் போகாம உள்ள இழுத்துக்கிறது. காளியையும் லலிதாவையும் பத்தி பேசுறதே, காளிய காலம்ங்கிறோம், லலிதாவை அனங்கிறோம். நம்ம ஸ்பேஸ் எப்பவுமே எக்ஸ்பேண்டிங், டைம் எப்பவுமே டிமினிஷன். இந்த செகண்ட் இன்னொரு நிமிஷம் வராது. காளி எல்லாத்தையும் அதனால தான் உள்ள வாங்கிட்டு விடுறா, பிளாக் ஹோல் இல்லையா? அந்த உள்ள வாங்கிக்கிற தன்மை இருக்கே, வாங்கிட்டு ஸ்டெபிலிட்டியா நிக்கிறது இருக்கே, அது ஈஸ்வர தத்துவத்தில் இருக்கிற பராபிரகிருதி. தமசோட தத்துவம் ஈஸ்வர பாவத்தில் எப்படி விளங்குறதுன்னா, ஸ்திதியாகவும் எல்லாத்தையும் உள்ள வாங்கிக்கிறதாகவும் நிரோதமாகவும் இருக்கு, கட்டுப்பாடோட. இதுவே பகிர்முக பிரவருத்தியா வரப்போது என்ன ஆறுது? அஜ்ஞானமாகவும் ஆவரணமாகவும் எல்லாத்தையும் மறைச்சுக்கிண்டு அவித்யாகவும் உருவெடுக்கிறது. ரஜஸ் என்ன பண்றது? பகிர்முக பிரவருத்தியா இருக்கும்போது காமக்ரோத லோப மோக மத மாத்சரியமா. அந்தர்முக பிரவருத்தியா ஆற போது வைராக்கியம், விவேகம், சமம், தமம். இருங்க, இதெல்லாம் எங்கேயோ கேட்டாப்ல இருக்கே, நாங்க கேட்டிருக்கோமே. அஷ்டகந்த லோலிதம் புஷ்பம்னுட்டு நாங்க எல்லாரும் விசேஷர்கியத்துல போடுற போது அஷ்டகண்டத்துல இருக்கிறது எல்லாம் இதுதான் சொல்றாளே. ஆமா, அதை பத்தி விஸ்தாரமா பேச போறோம். அந்தர்முக பிரவருத்தியா இருக்கிற போது வைராக்கியமாகவும் விவேகமாகவும் சமமாகவும் தமமாகவும் 8 ரூபமா இருக்கிற அதே ரஜோகுணமானது பகிர்முக பிரவருத்தியா இருக்கிறதே 6 வித ராட்சசனா மாறி விடுறது. காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியமாயிடுறது. சத்துவத்துல அந்தர்முக பிரவருத்தியா இருக்கிற போது பிரகாசமா இருக்கிற இந்த பிரகாசம் நம்ம சொன்ன பிரகாசம் இல்லை, பிரகாச விமர்ச பிரகாசம் இல்லை, இங்க ஒளி. பகிர்முக பிரவருத்தியா இருக்கிறதே அப்பிரகாசமாகவும் ஒரு ஒளி இல்லாத ஒரு தன்மையாகவும் மாறிவிடும். ஈவன் பிரம்மத்தை அடையணும்னு உத்சுகத்தோட சண்டியனோட காலில் போய் விழுந்திருக்கான். உன் வழி என்ன கஷ்டமானதா இருந்தாலும் உன்னை நிவர்த்தி பண்ணி நான் உன்னை பிரம்மசாயுஜ்யம் தரேன்னு அவளும் கையில கத்தி கவடாவோட புறப்பட்டுட்டா. புறப்பட்டவள் இந்த ஜீவனுடைய பிரயாணத்துல முதல்ல அவன் சந்திக்கிற தமோ குணத்துல, ஈஸ்வர தத்துவத்துல தமோ குணம் எப்படி இருக்கு? காளியா இருக்கு, காளி ஸ்வரூபமா இருக்கு, மகா காளி ஸ்வரூபமா இருக்கு. இந்த மகா காளி என்ன பண்றா? பகிர்முக விகாசமா இருக்கிற இவனுடைய சத்துவத்தை அப்பிரகாசத்திலேருந்து பிரகாசத்துக்கு மாத்திரா. இவனுடைய பிரயாணத்துல முதல்ல வந்தது தமோ குணம். அந்தர்முக பிரயாசையில, இந்த அந்தர்முக பிரயாசையில இவன் பார்த்த முதல் தமோ குணத்துக்கு அதிபதியான அந்த மகாகாளி ஸ்வரூபிணி இவனுடைய பகிர்முக விகாசமா இருக்கிற சத்துவத்தினுடைய அப்பிரகாசத்தை உள்பக்கமா அந்தர்முகமா மாத்திரா. அதனாலதான் ஐன்னு போட்டேள் மகாகாளின்னு சொன்னேன். இதே தத்துவத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்துடும். பதஞ்சலி இதை பத்திலாம் ஏதாவது சொல்லியிருக்காரா? ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. பிரகாச கிரியா ஸ்திதிசீலம் பூதேந்திரியாத்மகம் போக அபவர்கதம் திருஷ்யம். திருஷ்யம்ங்கிறது சக்தி, திருஷ்யம்ங்கிறது விமர்சம். பிரகாசம், கிரியா, ஸ்திதி. இந்த பிரகாசம், கிரியா, ஸ்திதிங்கிறது 3 குணத்தினுடைய ஈஸ்வர பாவம். அந்தர்முக விகாசம் இந்த 3ஆகவும் இருக்கிறது. பூத இந்திரியாத்மகம், போக அபவர்கதம், போகத்தையும் தரும், அபவர்க்கமான மோட்சத்தையும் தரக்கூடியது தான் இந்த திருஷ்யமான பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? என்ன இது வரைக்கும் தெரிஞ்சுட்டோம்? நம்ம மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி ஸ்வரூபிணிங்கிற சொல்றவள் சண்டிகா. அவளுக்கு ஒரு பேர் முதல்ல எடுத்த உடனே மகாலட்சுமின்னு இருந்தது.
அவள்லேருந்து அப்புறமா மகாலட்சுமி வந்தா, காளி வந்தா, மகாகாளியும் மகா சரஸ்வதியும் வந்தா, பாக்கி இருந்தவளும் மகாலட்சுமி தான். அது எப்படி ஒன்றுலேருந்து ஒன்று எடுத்தா குறைஞ்சு போயிடுமே? மகாலட்சுமியிலேருந்து மகாகாளியையும் மகா சரஸ்வதியும் எடுத்துட்டா எப்படி மகாகாளி லட்சுமியே பாக்கி இருக்க முடியும்? நம்ம பார்த்ததெல்லாம் இது வரைக்கும் எதுலேருந்து ஒன்று எடுத்துட்டோம்னா குறைஞ்சு போயிடுறது. நீங்கள் சர்வசியாத்தியா மகாலட்சுமின்னு அவள்லேருந்து மகாகாளி முதல்ல வந்தான்னா, அப்புறம் இந்த மகாகாளி அம்மா யூவாம் ஜனேயத்தை அப்படின்னு சொன்ன உடனே அவளை போலவே இருக்கிற ஒரு ஆணை உருவாக்கினான்னும், அதே மாதிரி மகா சரஸ்வதி வந்தான்னா அவனும் மாதிரி இன்னொன்று நான் உண்டாக்கினான் நானும். உடனே இந்த மகாலட்சுமி பாக்கி இருந்தவளையும் மகாலட்சுமின்னு சொல்கிறோமே. பூர்ணமானவள். பூர்ணத்திலேருந்து பூர்ணத்தை எடுத்தா பூர்ணம் தான் பாக்கி. பூர்ணத்திலேருந்து பூர்ணத்தை எடுத்துட்டா பூர்ணம் குறைஞ்சுராது. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. பூர்ணமான அவள்கிட்ட நீ எத்தனை வேணா எடு, அவள் ஒன்றும் குறையவே போறதில்லை. அவள் மகா பூர்ணமானவள். அதனால மகாலட்சுமியே பாக்கி இல்லை. இங்க எல்லாருக்கும் 4 கை தான் சொன்னேன். மகாகாளியை தியானம் பண்ணிண்டா நீங்க அவளுக்கு 10 கை சொல்றேன். மகா சரஸ்வதியை தியானம் பண்ண சொன்னா அவளுக்கு 8 கை சொல்றேன். கரெக்ட். மகாலட்சுமிக்கு எத்தனை கை சொன்னோன்னு பார்த்தேளா? 18 கை சொன்னேன். நான் மகாகாளியையும் மகா சரஸ்வதியும் தான் கூட்டிட்டேனே மகாலட்சுமின்னு. அதனால அவளுக்கு 10 கை சொன்னேன், அவளுக்கு 8 கை சொன்னேன், அவளுக்கு 18 கை சொல்லிட்டேன். இது ஜோக்குக்காக சொன்னது. பட் அந்த 10 கைக்கு ஒரு தத்துவம், 8 கைக்கு ஒரு தத்துவம், 18 கைக்கு ஒரு தத்துவத்தோட சொல்லு. அப்படியாப்பட்ட சண்டியை அடைஞ்சால் நிச்சயமா நம் உள்ள இருக்கிற காம குரோத லோப மோக மதம் ஆச்சரிய அவித்யா அஜ்ஞானம் எல்லாம் ஒழிஞ்சு சத்வத்தையும் தாண்டி துரிய நிலையை அடைய முடியும். பிரம்ம சாயுஜ்யத்துக்கு போற வழியில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவள் சண்டி அப்படிங்கறது இது வரைக்கும் புரிஞ்சுட்டோம். சண்டிங்கிறவள் வெறும் துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனத்துக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்லல. இதெல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு உனக்காக காத்துருக்கேன் தயையோட அப்படிங்கிறதுனால இந்த கதையெல்லாம் சொன்னாங்கிறத புரிஞ்சுட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன புரிஞ்சுட்டோம்னா, ஹ்ரீங்கிற பீஜம் ஓம்ங்கிற பீஜத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் உண்டோ, பிரணவத்துக்கு என்ன முக்கியத்துவமோ அதே மாதிரி முக்கியத்துவம் கொண்டது மாயா பீஜம்னு சொல்றோம். இந்த பிரபஞ்சத்தினுடைய எந்த பிரபஞ்சத்தினுடைய ஆரம்ப காரணம் ஹ்ரீன்னு புரிஞ்சுங்க. அடுத்தது முக்கியமான புரிஞ்சுங்க. அப்புறமா நம்ம உள்ள இருந்த சந்தேகமா ஏன் இந்த ஐன்னு சொல்லிட்டு மகாகாளின்னு சொன்னோம், கிளீம்னு சொல்லிட்டு மகா சரஸ்வதினு சொன்னோங்கிறத புரிஞ்சுட்டோம். இது வரைக்கும் நம்ம புரிஞ்சுட்டதெல்லாம் பூர்வாங்கம். இந்த பூர்வாங்கத்துக்கு அப்புறமா 2 விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். அத்தியாயமா இந்த தேவி பரம காருண்யத்தோட இந்த ஜீவன் உயரம்னுட்டு என்ன பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கப்புறமா அந்த நவாட்சை மந்திரத்துக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா அப்படின்னு பார்க்க போறோம்.